ஸ்டீமிங் ப்ராசஸ் ஆயிடுச்சுன்னா அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம். இது 44வது திருமாவட்டரை. தற்போது நம்மோடு பேச வந்துள்ள அனைத்து தோழர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை இத்தலத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நமது திருமாவட்டத்தின் இணை ஒருங்கிணைப்பாளர், அதுக்கு அடுத்து காரைக்கால் மாவட்ட புதுச்சேரி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கரிகால் வளவன், அதுக்கு அடுத்து நமது ஏந்தல் அவர்களை தொடர்ச்சியாக நமது சிறப்பு அழைப்பாளர் அண்ணன் இறுதியாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார். அதற்கு முன் நமது இணை ஒருங்கிணைப்பாளர் முகமது சித்திக் அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றேன். ஆனா கேமரா பிளரா இருக்கு, தொடச்சுக்கிட்டு வந்து பேசுங்க. வணக்கம். அன்பார்ந்த தோழர் அனைவர்களுக்கும் திருமாப்பட்டறையின் சார்பாக எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று 43வது அமர்வில் கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர், இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அண்ணன் திருமாவின் நம்பிக்கை நாயகன் அண்ணன் மு அறிவுடைநம்பி அவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் நம் இணைப்பில் இணைய உள்ளார்கள். அவர்கள் பேச இசைவு தந்தமைக்கு மிக்க மகிழ்ச்சியை திருமாப்பட்டறையின் சார்பாகவும் எனது குழுவினர் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்று சந்திக்க போகும் சவால்கள் நிறைய உள்ளன. ஜனநாயகத்துக்கு பேராபத்து சூழ்ந்துள்ளது. அதை நாம் வாக்கு என்னும் இயந்திரம் 1000 பேராயுதம் மூலம் நாம் அதை முறியடிக்க வேண்டும். வருகிற மாநாடாகட்டும், வருகிற 2024 தேர்தலாகட்டும், இந்தியா கூட்டணி அதிக பெரும் இடங்களில் இந்தியா அளவில் வெற்றி பெற செய்து நம்முடைய கூட்டணியின் தலைமையில் ஆட்சி அமைய அண்ணன் திருமாவளவன் பெரும் பெரிய பொறுப்புகளில் வைக்க வேண்டி இந்த திருமாவட்டத்தின் சார்பாக என்ன நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, அடுத்து நம் சகோதரர் கரிகால் வளவன், வாஞ்சு சுரேஷ் அண்ணா பேசுவார்கள். அவரை திருமாவட்ட குழு இணை சார்பில் அவருடைய காரைக்கால் ஒன்றிய முகாம் ஒன்றிய சார்பாக அழைக்கிறோம். நன்றி, வணக்கம். அன்மியூட் ஆகலையா? இது வந்துட்டேன். இருங்க, நான் ஒரு நிமிஷம். இப்ப அன்மியூட் ஆகணும். வணக்கம்மா. இங்க நம்ம நண்பர் தொழுகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் பேசுறேன். நீங்க யாரா பேசலாம்? சரிங்க. நான் அடுத்து நமது தோழர் ஏந்தல், அதுக்கு அடுத்து ஏதேனும் தோழர்கள் கடலூர் மாவட்டம் வடக்கு மாவட்டத்தை சேர்ந்த தோழர்கள் பேச விருப்பம் இருந்தாலும் இதில் இணைந்து பேசலாம். ஏன்னா சிறப்பு அழைப்பாளர் பேசுவதற்கு முன் நீங்கள் அனைவருமே பேசியாக வேண்டும். அவர் பேசிய பின் நாம் பேசுவது மரியாதை நிமித்தமாக இருக்காது என்பதற்காக இந்த முன்கூட்டியே உங்களிடம் தகவலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதேனும் தோழர்கள் பேசுவதால் இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் பேச வைக்கிறேன். பேசுங்க. ஹலோ. இருங்க, நான் ஒரு நிமிஷம் 1 செகண்ட். இப்ப பேசுங்க. இப்ப அன்மியூட் பண்ணுங்கண்ணா. பண்ணியாச்சு. இன்னும் பண்ணலண்ணா. அன்மியூட் பண்ணுங்க. ஹலோ. தோழர் சொல்லுங்க. வணக்கம்ண்ணா. பேசுங்கண்ணா. ஹலோ, வணக்கம். வணக்கம்ண்ணா, பேசுங்க. கேக்குதுங்களா? பேசுங்க.
ஹலோ அடுத்து நீங்க பேசலாம்ண்ணா. ஹலோ வணக்கம். பேசுங்கண்ணா. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கண்ணா. ஹலோ கேக்குதுங்களா? கேக்குதுண்ணா, பேசுங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம்ண்ணா. அன்பார்ந்த தோழர்கள் அனைவருக்கும் இந்த திருமாப்பட்டறையின் சார்பாக, கடலூர் வடக்கு மாவட்டத்தினுடைய சார்பாகவும், நான் சார்ந்திருக்கின்ற சமூக ஊடக மையத்தின் சார்பாகவும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக கடலூர் மாவட்டத்தில் சிறப்பாக பணியாற்றி வரும் அருமை அண்ணன், மதிப்பிற்குரிய அண்ணன் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் கடலூர் வடக்கு மாவட்டத்திலிருந்து இணைந்திருக்கின்ற அத்துணை பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடலூர் மாவட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டு சிறப்பான முறையில் விளம்பரங்கள், பதாகைகள் உள்ளிட்ட அனைத்து நிகழ்வுகளிலும் சிறப்பான முறையில் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற கடலூர் வடக்கு மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளுக்கு அனைவருக்கும் இந்த நாம் தொடர்ச்சியாக நடைபெற இருக்கின்ற மாநாட்டிற்கு தயாராக வேண்டும். இந்த தயாராகின்ற வாகனங்கள் இங்கே கிடைப்பதற்கு சிரமமாக இருக்கிறது. ஆகவே அனைத்து தோழர்களும் அவரவர் இருக்கின்ற பகுதியில் ஏதாவது வாகனங்கள் இருந்தால் தயவு செய்து அதை முன்னாடியே புக் பண்ணுமாறு உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நம் மாநாட்டுக்கு செல்வதற்கு முன்பாகவே இந்த வாகனங்கள் கிடைப்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஹலோ கேக்குதுண்ணா, பேசுங்க. ஓகே ஓகே. இந்த மாநாட்டுக்கு செல்வதற்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இருக்கும் போல் இருக்கிறது. என்ன காரணம் என்றால், இந்த வாகனங்கள் நமக்கு கொடுப்பதற்கே மிக கடுமையான போராட்டத்துக்கு இடையிலே நம்ம வாகனத்தை தயார் பண்ணக்கூடிய சூழல் இருக்கிறது. ஒரு சில பகுதியிலே வாகனங்கள் கிடைத்து விடுகிறது, ஒரு சில பகுதியிலே வாகனங்கள் கிடைப்பதற்கு மிகப்பெரிய கடுமையான ஒரு போராட்டத்தை நாம் எடுக்க வேண்டிய சூழலில் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த வாகனங்களை முன்னாடியே இதில் இணைந்திருக்கக்கூடிய தோழர்கள் ஒரு மாதத்துக்கு முன்பாகவே பதிவு செய்து விட வேண்டும் என்று இந்த திருமப்பட்டறையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமது அருமை அண்ணன் மாவட்ட செயலாளர் மு அறிவுடைநம்பி அவர்கள் இதில் பங்கேற்க இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை உள்வாங்கிக் கொண்டு அனைத்து நிர்வாகிகளும் கடலூர் வடக்கு மாவட்டத்தில் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்து நம்ம புஷ்பராஜ் அண்ணா. வணக்கம்மா. நான் பேசுறேன். கொஞ்சம் வேலை இருக்கு. பேசலாமா? பேசுங்கண்ணா, பேசுங்க. அன்பார்ந்த தோழர்களே, வெல்லும் ஜனநாயகம் என்ற தலைப்பில் இணையவழி மூலம் சிறப்பான கருத்தமர்வை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற திருமாப்பட்டறை. கேக்குதா நான் பேசுறது? நல்லா தெளிவா கேக்குதுண்ணா. ஏதாவது இணைஞ்சல் இருந்தா சொல்லுங்க. சரிம்மா. திருமாப்பட்டருடைய நிறுவன தலைவர் மு ரேணுகா அவர்களை இந்த அமர்வில் தொடர்ந்து அர்ப்பணித்து இணை ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அருமை அண்ணன் முகமது சித்திக் அவர்களை இதில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிற ஜனநாயக சக்திகளை, விடுதலை சிறுத்தை கட்சியுடைய பொறுப்பாளர்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அமர்வு 44 சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. காரைக்கால் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் ஒரு அமர்வை ஒருங்கிணைத்து மு ரேணுகா அவர்கள் கொடுத்தார்கள். நாங்கள் நிர்வாகிகள் அனைவரும் பேசியிருக்கிறோம். கூடுதலாக இன்னைக்கு சிறப்பாக நான் எதற்கு இதில் கலந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னால், கடுமையான மழை இருந்தாலும் இந்த அமர்வில் இன்று நான் கலந்து கொள்ள வேண்டும் என்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், இந்த அமர்வை சிறப்பாக கொள்கை சார்ந்து தலைமைக்கும் கட்சிக்கும் எந்த ஒரு களங்கம் இல்லாமல் நேர்மையாக நல்ல கருத்தியலோடு இதை வழிநடத்தி கொண்டிருக்கிற அருமை தங்கை
ரேணுகா அவருடைய பிறந்த நாள் நாளை. அவர்களை நான் இந்த அமர்விலே வாழ்த்த வேண்டும் என்பதற்காக இணைந்திருக்கிறேன். பல்வேறு களத்தில் தலைவர் எழுச்சிதனுடைய கொள்கையை பேசிய நான் இன்று தங்கையை வாழ்த்துவதற்காக இதில் இணைந்திருக்கிறேன். அருமை தங்கை அவர்கள் கருத்தியலோடு தலைமைக்கு எந்த ஒரு பாதகமும் இல்லாமல் தலைவர் எழுச்சிதனுடைய கொள்கை ஏற்று, புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை ஏற்று, தந்தை பெரியாருடைய கொள்கை ஏற்று சிறப்பாக இந்த இணையவழி மூலம் பல்வேறு கருத்தியலை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து சமூக ஊடகத்தில் இன்று ஆணிவேராக கட்சிக்கு ஆணிவேராக செயல்பட்டு கொண்டிருக்கிற சமூக ஊடகம் என்பது சிறப்பாக அருமை தங்கை அவர்கள், தங்கை போல் தோழர்களும், கூடுதலாக தங்கை அவர்கள் சிறப்பாக இந்த வெல்லும் ஜனநாயகம் என்கின்ற இந்த மாநாடு வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தலைவர் விட்ட கட்டளையை தலைவரே தலைப்பை எடுக்காத முன்னே இந்த தலைப்பை எடுத்து சிறப்பாக தலைவர் எழுச்சிதனுடைய ஆசிரியை பெற்று இன்று இந்த அமர்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர் நாளை பிறந்த நாள் கொண்டாட இருக்கிறார். அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த காரைக்கால் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாகவும், என் சார்பாகவும், என் குடும்பத்தின் சார்பாகவும் அவர்களுக்கு மனதார நெஞ்சார பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஒற்றை இலக்கு வெல்லும் ஜனநாயகம் மாநாடு வெற்றி பெற செய்ய வேண்டும். அதற்கு சகோதரி ரேணுகா போல தோழர்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். சனாதனவாதிகள் நம்மை கூர்மையாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் அனைவரும் அமைப்பாக திரள வேண்டும். நமக்கான அங்கீகாரத்தை வென்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் திருச்சியில் சிறுத்தைகள் அணி திரள வேண்டும் என்று இந்த அமர்விலே கேட்டுக்கொண்டு, இந்த அமர்வில் நான் நேரத்தை கூடுதலாக எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. நான் வந்ததே தங்கையை வாழ்த்த வேண்டும், என்னுடைய அருமை சகோதரியை வாழ்த்த வேண்டும். அவர் ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவா நிதானமா இருக்கு, பக்குவமடைந்து பேசுறார். அந்த வார்த்தைகள் தோழர் அண்ணன் என்று மரியாதையோடு நடக்கக்கூடிய ஒரு சகோதரியாக இருக்கிறார். அவரை பார்த்து நாங்கள் காரைக்கால் மாவட்டமே வியந்து போயிருக்கிறோம். அவருடைய களப்பணி என்பது சிறப்பாக இருக்கிறது. அவருடைய களப்பணி இன்னும் இந்த கட்சிக்கு, தலைவர் எழுச்சிதனுடைய கொள்கைக்கும் தேவை என்பதை கூறி, சகோதரியை பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறி எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்னா அண்ணன். நமது ரொம்ப நன்றி. என்றும் உங்கள் சகோதரியாக அனைவருக்கும் உறுதுணையாக இறுதி மூச்சு வரை இருப்பேன் என்று இந்த தளத்தில் நமது கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் நம்முடன் இணைந்துள்ளார் அண்ணன். அவரை வரவேற்க கடலூர் மாவட்ட ஜாயேந்தல் சி ராமகிருஷ்ணன் அவர்களை பேச அழைக்கின்றேன். அண்ணா, நீங்க வரவேற்புரை பேசிடுங்க அண்ணனுக்கு. பேசலாம்ண்ணா. நான் வரலாற்று சிறப்பு வாய்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி அறிவித்திருக்கக்கூடிய வெல்லும் ஜனநாயகம் மாநாட்டை ஒட்டி 40 நாட்களுக்கும் மேலாக தொடர்ந்து திருமா பட்டறையின் சார்பாக இந்த இணையவழி கருத்தரங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய அமர்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர், ஆற்றல் மிகு களப்போராளி அருமை அண்ணன் அறிவுடைநம்பி அவர்கள் பங்கேற்று சிறப்புரை ஆற்ற இருக்கிறார்கள். அண்ணன் அறிவுடைநம்பி அவர்கள் தோற்றத்தில் இன்றளவும் இளமையாக தெரிகிறார். ஆனால் அவருடைய களப்பணிகள் மிகப்பெரியது, அளப்பரியது. சின்னஞ்சிறு வயது முதலே இந்த இயக்கத்திலே இணைந்து தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய கரம் பற்றி கடலூரிலே பல்வேறு இன்னல்களுக்கு இடையில், பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் இளைஞர்களின் பேராதரவை பெற்று லட்சிய போராளியாக களமாடிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான போராளி இன்றைய நிகழ்விலே பங்கேற்றிருப்பது நாம் அனைவருக்கும் பெருமை சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அண்ணன் அறிவுடைநம்பி அவர்களை திருமாப்பட்டரின் சார்பாக மகிழ்வோடு வருக என அன்போடு அழைக்கின்றோம். இத்தகைய வாய்ப்பினை, அதாவது இயக்கத்தில் பல்வேறு தோழர்கள் தங்களால் என்ற பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். வெல்லும் ஜனநாயகம் மாநாட்டை ஒட்டி பல தோழர்கள் தங்களால் இயன்ற விளம்பரங்களை, பிரச்சாரங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை போல திருமாப்பட்டறை என்கிற ஒரு அமைப்பை தனியே உருவாக்கி இந்த அமைப்பின் மூலமாக
அன்றாடம் இணையவழி கருத்தரங்கை உருவாக்கி நமது இயக்கத்தை சார்ந்த ஆளுமைகளை ஒவ்வொருவராக ஒவ்வொரு நாளும் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்க செய்து அவர்களுடைய கருத்துரைகளை கேட்பது, இளைஞர்களை ஒருங்கிணைப்பது போன்ற இத்தகைய மகத்தான பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய திருமாப்பட்டறையின் ஒருங்கிணைப்பாளர், நாளைய பிறந்த நாள் நாயகி, அன்பு தோழர் ரேணுகா அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். அவர்களுக்கு உற்ற துணையாக அன்றாடம் பல்வேறு பணிச்சுமைகளுக்கு இடையே இந்த நிகழ்விலே பங்கேற்று இந்த நிகழ்வை ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அருமை தோழர் ஐயா சித்திக் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்விலே அன்றாடம் பங்கேற்று அளப்பரிய கருத்துக்களை வழங்கி வரக்கூடிய அருமை தோழர் பிரவீன் மற்றும் முத்துப்பாண்டி அவர்கள் அன்றாட பணிகளுக்கு இடையே இந்த நிகழ்விலே தொடர்ந்து பங்கேற்று நம்மை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அமீரக சிறுத்தை ஐயா முத்தமிழ் வளவன் அவர்கள், அண்ணன் அம்பேத் அவர்கள், அன்பு தம்பி சுரே பாவலன் அவர்கள், அறிவு அவர்கள், தமிழ் வளவன் அவர்கள், சமத்துவ குரல் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்விலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களையும் திருமாப்பட்டறையின் சார்பில் அன்போடு வருக வருக என வரவேற்று, நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் வருகை தந்து விட்டத காரணத்தினால் அவருடைய உரைக்கு நாம் அனைவரும் காத்திருக்கிறோம். அண்ணன் நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் உரையாற்ற வழிவிட்டு அனைவரையும் வருக வருகிற வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணா, உங்களுக்கு ஆடியோ கனெக்ட் ஆயிடுச்சாண்ணா? யாருக்கு? அண்ணனுக்கு. அண்ணன் அறிவு நம்பி அண்ணனுக்கு மைக் ஆன்ல தான் இருக்கு. மைக் ஆன்ல இல்ல. அண்ணங்க பேசுங்கண்ணா. நான் கேக்குறேன். ஆன்ல இருக்காண்ணா அவருக்கு மைக்கே காமிக்கல. அதுக்குதான் கேக்குறேன். அது வரையும் அடுத்து வேற ஏதாவது தோழர்கள் பேசுங்க. அதுக்கு நான் கனெக்ட் பண்ணி விட்டுட்டு வந்தது. நான் பாஸ்போர்ட் வளவனா பேசுங்கண்ணா. நீங்க பேசுங்க. சரி சரி சரி, நீங்களே பேசுங்க. நேம் போட்டு வாங்கண்ணா, பேசுங்க. சரி, நீங்க சரி பண்ணுங்க. நான் பேசிட்டு வந்துடுவேன். நீங்க அட்மிட் பண்ணுங்கண்ணே. வேற ஏதாவது ஸ்பாம் வந்துச்சுன்னா பாத்துக்கோங்க. இங்க ஆன் ஆகாது. வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். அன்பார்ந்த தோழர்களே, இன்றைக்கு அன்மியூட் பண்ணி பேசுங்கண்ணே. பேசுறது உங்களுக்கு தான் கொடுத்துட்டேனே ஹோஸ்ட். அது வரைக்கும் கண்டிப்பா பேசலாமா இல்ல யாராவது பேச வைக்கலாமா? இந்த அண்ணன் ஒருத்தர் பேசணும்னாரு. அதுக்கப்புறம் நீங்களே பேசுங்க. அண்ணா, அப்ப மைக் கனெக்ட் பண்ணுங்கண்ணா. அண்ணா, அது வந்து நம்ம போயிட்டு ஹலோ, அன்பார்ந்த தோழர் அனைவருக்கும் வணக்கம். திருமாப்பட்டறையின் சார்பாக இன்னும் இன்று கமுர்த்த 44வது கருத்தமர்வில் கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் இளைஞர்கள் எழுச்சி நாயகன் அண்ணன் மு அறிவுடைநம்பி இன்னும் சிறிது நேரத்தில் பேச இருக்கிறார்கள். அவருடைய இணைப்பு கிடைத்த பிறகு அவர் நமக்கு ஒரு நீண்ட ஒரு இளைஞர்களின் எழுச்சி உரையை நிகழ்த்த இருக்கிறார்கள். அதுவரையில் யாரும் பேச விரும்பினால் அவங்க கை தூக்க விரும்புகிறேன். ரவீனா அண்ணாவை பேச வைப்போம். பாஸ்போர்ட் அண்ணா, அண்ணா உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன், நீங்க பேச மாட்டீங்களே. நான் தான் உங்களுக்கு கோஸ்டே கொடுத்துட்டேன். அண்ணா பேசுங்க பேசுங்க பேசுங்க. அந்த Realme 3 Pro யார் பேசலாம்? பேசுங்க பேசுங்க. அதோ இங்க நான் அடுத்தது நீங்க பாஸ்போர்ட் அண்ணா நீங்க பேசிடுங்க. ஓகேமா.
அன்பு சகோதரி. பேசுங்க பேசுங்க. போட்டேன் ஹலோ. போட்டுட்டேன் நான் பேசுங்கண்ணே. முதல்ல உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. கடலூர் வடக்கு மாவட்டத்தை சேர்ந்தவன. நன்றி. ஹலோ. நல்லா கேக்குதுண்ணா, பேசுங்க, தெளிவா கேக்குது. இந்த திருமாப்பட்டறை இந்த நிகழ்வுக்கு கொள்கை போராளி, கடலூர் இளைஞர்களின் எழுச்சி நாயகன், அருமை அண்ணன் வழக்கறிஞர் அறிவுடைநம்பி அவர்களை அழைத்தமைக்கு முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, கேட்க மாட்டேன் சிஸ்டர். அண்ணா நீங்க பேசுறது நல்லா பேசுங்க தம்பி, நீங்க பேசுறது இங்க துபாய் வர கேக்குது. பேசுங்க. எனக்கு ஓகே 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 பேசுங்க தம்பி, உங்களுடைய குரல் நல்லா கேக்குது. பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. சுரேஷ் அண்ணா, சுரேஷ் அண்ணா பாஸ்போர்ட் அண்ணா அண்ணா இருக்கீங்களா? இருக்கிறாங்க, அண்ணா இருக்காங்க. அன்மியூட் பண்ணுங்க. என்னாச்சு அறிவுடை நம்பிக்கை என்னமா ஆச்சு? கனெக்ஷன் ப்ராப்ளம் அண்ணா, ஆல்ரெடி இருக்கும்ல. சரி சரி. அண்ணனுக்கு கால் பண்ணி நீங்க சொல்லுங்கண்ணா. அண்ணனுக்கு கால் பண்ணி சொல்லுங்கண்ணா. நான் போன் பண்ணவா? அண்ணனுக்கு கால் பண்ணி நீங்க பேசுங்க. நான் கால் பண்றேன். சரி சரி, சரி ஓகே, நான் கலெக்ட் பண்றேன். அறிவுடை நம்பி கால் பண்றேன். கால் பண்ற லைன்ல வருமா? ஓகேண்ணா ஓகேண்ணா. ஓகே. குருவலவன் கூட சிக்னல் கிடைக்காது. ரவீன் அண்ணா பேசுறீங்களா? ஒரு 5 நிமிடம் பேசுனா எல்லா தொழில்களுக்கும் நம்ம வழிவிடும். ஆன் ஆகும், அன்மியூட் ஆகும். அடுத்து தமிழரசன் அண்ணா, நீங்க பேசலாம். வணக்கம், கேக்குதுங்களா? ஓகே, கேக்குது. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். பூர்வ தமிழொலியாம் புத்தனையும் பண்டித பேரொழியாம் அயோத்திதாசரையும் நவபுத்தர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களின் மனைவி வெல்லும் ஜனநாயகம் என்கின்ற ஒரு பேரெழுச்சியோடு இந்த இணைப்பில் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஜனநாயகத்தை நாம் தொடர்ந்து பல்வேறு அமர்வுகளை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த ஜனநாயகத்தை பற்றி குறிப்பாக தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய குழுக்கள் இல்ல அந்த ஜனநாயகத்தின் மீது தொடர்ந்து நம்பிக்கை வைத்துக் கொண்டு அதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த விளிம்பு நிலை மக்களின் நிலை என்பது, குறிப்பாக ஜனநாயகம் என்பது நம்ம எப்படி இது பார்க்கிறோம்னா, ஒரு நவீன சூழல் 18ஆம் 19ஆம் நூற்றாண்டுகளிலே பழைய பண்ணையடிமை முறை ஒழிந்து ஒரு புதிய முதலாளித்துவ ஜனநாயக முறை என்பது உருவாகிறது. அடுத்து நீங்க பேசுங்கண்ணா. கேக்குதுங்களா? நீங்க பேசுங்க, பேசுங்க. போன்ல பேசுங்க. ரேணுகா ஹலோ, டிஸ்டர்ப் பண்ணல. சொல்லுங்கண்ணா கேக்குது. அண்ணனுக்கு ஆடியோ கனெக்ட் ஆக மாட்டேதாமா? அதான் நான் சொல்றேன், நீங்க பாத்துக்கிறீங்களா அதுக்குள்ள? ஆனா ஹோஸ்ட் குடுத்துட்டு போறேன், ஸ்பாம் வந்தா மட்டும் பாத்துக்கோங்க. யாருக்கும் அன்மியூட் ஆகாது. நான் குடுத்துட்டு போறவங்க மட்டும் தான் பேச முடியும். யாராவது பேசணும்னா சொல்லுங்க. இப்ப ஒண்ணுமே பாலமணி இருந்தா, இப்ப அவனுக்குன்னு ஒரு இது ஒரு ஹார்வம் பாத்தீங்க எப்படி வருது? ஹலோ, அந்த மாதிரிதான் எல்லாருக்குமே இப்பவுமே நல்லா வேலை செய்யுது. போறேன் உனக்கு பேர் எனக்கு ஞாபகம் இல்ல. நல்ல நீங்க அவரோட முன்னாள் மாவட்ட நீங்க ஆனா நீங்க என்கிட்ட பேசுறது கிடையாது. திருச்சி தேசங்காப்பா மாநாட்டுல அக்கா டான்ஸ் பாக்கணுமா? அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணுங்க. அது மட்டுமா தோழர், மது ஒழிப்பு மாநாடு நடிச்சமே ஸ்டேஜ்ல நடிச்சேன் தோழர். ட்ரிங்க்ஸ் சாப்பிடுற மாதிரியே. ஆமா, நானு இவங்க
அடுத்து பேசலாங்களா? பேசுங்க பேசுங்க. டிஸ்டர்ப் ஆகும், சாரி. குறிப்பாக மனிதனுடைய தொடக்க காலம், அதாவது ஒரு புராதன பொது உடைமை சமூகத்திலிருந்து மனித இனம் என்பது அது வேளாண் உற்பத்தி சார்ந்த ஒரு சமூகமாக மாறுகிறது. அந்த உற்பத்தி சமூகத்தில் அந்த உற்பத்தியை யார் கையகப்படுத்துகிறார்களோ அவர்கள் அதிகாரமிக்க சமூகமாக மாறுகிறார்கள். அந்த அதிகாரமிக்க சமூகம் எப்படி பரிணமிக்கிறது என்றால், அது ஒரு ஜனநாயக தன்மையற்ற பாசிச போக்கை அது கையாளுகிறது. குறிப்பாக நம்ம என்ன நினைப்போம்னா, ஒரு பாசிஸ்ட்னா நம்ம வந்து உண்மை பேசிய தோழர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, நம்ம வந்து முசோலினோ இல்ல வந்து ஹிட்லரையோ ஒரு பாசிச சிந்தனை கொண்டவர்களாக நாம் கருதுவோம் ஒரு நவீன சூழல். ஆனால் இந்த உலகத்திற்கே ஒரு பாசிச கருத்தை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு எது என்றால் அது இந்த இந்து அமைப்பு. அதுதான் சனாதன அமைப்பு. அந்த இந்து சனாதன அமைப்பு தான் பாசிசத்தை இங்கு விதைக்கக்கூடிய ஒரு சர்வாதிகாரத்தை படைக்கக்கூடிய, பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சொல்லக்கூடிய, அது மட்டுமல்லாமல் பாலினத்தால் ஆணாதிக்க போக்கும் பெண் அடிமைத்தனத்தையும் சொல்லக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை இங்கு சொல்லிக் கொண்டிருப்பது ஒரு இந்து பெரும்பான்மை மனநிலை இல்ல மற்றும் அதோடைய கருத்துகள், இந்து மத கருத்துகள் தான் இங்கு ஜனநாயகத்திற்கு நேர் எதிராக இருக்கக்கூடியது இந்து மனநிலை. இந்த இந்து மனநிலை தான் முதலாக இங்க இருக்கக்கூடிய நவீன சூழலுக்கு முன்பே இவர்கள் வந்து ஒரு சனாதன போக்கை இல்ல வந்து ஜனநாயகத்திற்கு எதிரான போக்கை அவர்கள் நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார். அப்ப ஜனநாயகம் என்பது என்ன? நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். ஜனநாயகம் வெல்லும் பல்வேறு விஷயங்கள்ல ஒருத்தவன் எனக்கான முடிவுகளை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன், நான் ஒரு எனக்கான சுதந்திரத்தை நான் தீர்மானித்துக் கொண்டேன், ஆனால் தனக்கு எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய நிலையையும் நானே தீர்மானிப்பேன் என்று சொல்வார்கள்ல. அதாவது எனக்கான தேவைகளையும் நானே தீர்மானிப்பேன், எனக்கு எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய தேவைகளையும் நானே தீர்மானிப்பேன் என்பதுதான் இங்கு வந்து சனாதன போக்கு இல்ல ஜனநாயகத்திற்கு எதிரான போக்கு. ஆனால் ஜனநாயகம் என்பது என்னவென்றால், எனக்கு தேவையானதை நான் தேர்ந்தெடுத்துட்டேன், உனக்கு தேவையானதை நீ தேர்ந்தெடுத்துக்க. இதுதான் ஜனநாயகத்தின் ஒரு அடிப்படையான விஷயம். அப்ப இந்த இந்து சமூகம் என்பது ஒடுக்கப்பட்ட மக்களை எவ்வாறான நிலையில் வைத்திருக்கிறது? குறிப்பாக இவர்கள் நிலைவுடைமையில் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் இருக்கிறார்களா, இல்ல வேலை வாய்ப்பிலே இவர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் இருக்கிறார்களா, இல்ல இவர்கள் வந்து தீண்ட தகாதவர்கள், இவர்கள் இன்ன வேலையை தான் செய்ய வேண்டும் அப்படி என்பதை சொல்கிறார்களா? குறிப்பாக வந்து துப்புரவு போன்ற தொழில்களை இவர்கள் தான் செய்ய வேண்டும், மற்ற வேலைகளை அதாவது ஒரு பண்ணை முதலாளித்துவ நிலைக்கு இவர்கள் தொடர்ந்து அவர்களுக்கு அடிமையாக வேலை செய்யக்கூடிய. வந்துட்டாங்களா? மன்னிக்கவும்னா அடுத்து பேச காத்திருக்காங்க, அவங்கள பேச வைக்கிறேன். மன்னிக்கவும், அடுத்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தரேன். ரமணியன் காத்திருக்கிறாரு, துணை மண்டல செயலாளர் அவர்களை. சரிம்மா, ஆள் இல்லைன்னு தானே பேசினேன், வேற ஒன்று இல்ல ஆளாள். நான் வந்து இல்ல அண்ணன் வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு தான். நன்றி. இல்ல நீங்க பேசுங்கன்னா அண்ணன் பேசி அப்புறம் நம்ம பேசக்கூடாது இல்ல. அன்மியூட் பேசுங்க, அன்மியூட் பண்ணுங்க. ரமணியனா அன்மியூட் பண்ணுங்க. அண்ணனுக்கு கனெக்ஷன் ப்ராப்ளம்னா கனெக்டிங் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க பேசுங்க. எல்லாரும் பேசணும்ல. முதல்ல முன்னாடி கருத்தியல் ஆளுமைகள் பேசணும். அவரு கள போராளிகள், நீங்கள் கருத்தியல் ஆளுமைகள். இதில் இணைந்திருக்கிற தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தம்பி ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அதாவது இந்த ஜனநாயகத்தை வந்து எப்படி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுல இருந்து நாம இப்ப என்ன நம்ம இப்போ நடக்கக்கூடிய வந்து அரசியல் சூழல்களை
நாம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அம்பேத்கர் என்ன நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். அம்பேத்கருக்கு முன்பு கபீர்தாசர், ஜோதிரா புலே, கௌதம புத்தர் இவர்கள் எதற்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்டார்கள்? இவர்கள் எது மாதிரியான ஜனநாயகத்தை முன்னெடுக்க வேண்டும்? ஜனநாயகத்தை முன்னெடுக்க வேண்டுமானால், ஜனநாயகம் இங்கே தலைத்தோங்க வேண்டுமானால் அதற்கு என்னென்ன நெறிமுறைகளை, நடைமுறைகளை, செயல்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை கௌதம புத்தர் நமக்கு அந்த அறத்தை நமக்கு சொல்லியிருக்கிறார். அதன் பின்னர் கௌதம புத்தர் அதை உள்வாங்கிக் கொண்டு இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும், இந்த நாடு ஏற்கனவே என்னவாக இருந்தது என்பதையெல்லாம் கண்டுணர்ந்து இங்கே ஒட்டுமொத்தமாக இந்த மனித குலத்தில் மனிதனை மனிதனாக மதிப்பதற்கு வாய்ப்பில்லை, மனிதனை மனிதனாக மதிப்பதற்கு தயாராக இல்லை. அப்படி மனிதனை மனிதனாக மதிப்பதற்கு தயாராக இல்லாத பட்சத்தில் இங்கே என்னவாக இருக்கிறது இந்த சமூகம் என்றால், சமூகம் என்று சொன்னால் ஒவ்வொரு சாதியும் ஒரு சமூகமாக இங்கே இருக்கிறது. அப்போ ஒட்டுமொத்தத்திலே மனித சமூகம் என்று சொல்லக்கூடியது ஏன் தனித்தனி சமூகமாக இருக்கிறது? அப்படி தனித்தனி சமூகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன காரணத்தை முன்வைத்து இருக்க வேண்டும்? ஏன் இப்படி இருக்கிறது என்று யாரும் கவலைப்படவில்லை. இந்த நாடு மனிதன் எப்படி தோன்றினான், எப்படி பரிணாமம் பெற்றான், எப்படி வளர்ச்சி அடைந்தான், எப்படி அவனுக்கு உணர்வு வந்தது, எப்படி அவனுக்கு பேசத் தொடங்கினான், எப்படி நவீனமயமானான், எப்படி அவனுக்கு பொதுவுடைமை தனிவுடைமையானது, தனிவுடைமையான பிறகு இவன் எப்படி ஆதிக்கத்தை நிறுவினான் என்பதெல்லாம் பார்க்கிற போது இதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு இந்த மக்களினுடைய இயலாமையை, இந்த மக்களினுடைய அறியாமையை பயன்படுத்தி ஒரு கோட்பாட்டை உருவாக்குகிறார். ஆனால் இன்றைக்கு சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்க பார்த்தீர்கள் என்றால், மனிதகுலம் தோன்றியது மனிதர்களாகத்தான் தோன்றுகிறார்கள். ஆனால் இந்த மனித குலத்தை ஒவ்வொரு பிரிவாக கட்டமைப்பது நாம் தான். அது ஒரு இயற்கை. மனிதன் பிறந்தது வளர்ந்தது இயற்கை. ஆனால் செயற்கையாக கட்டமைக்கிறார்கள். எப்படி கட்டமைக்கிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் நமக்கு அடிமையாக இருக்க வேண்டும், இவர்கள் நமக்கு கட்டுப்பாடு நாம் விதிக்கிற கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும், நமக்கு இவர்கள் அடிமை வேலை செய்ய வேண்டும் என்கிற நிலையை இவர்கள் உருவாக்குகிறார்கள். அப்படி உருவாக்குகிற போது இந்த மண்ணின் பூர்வ குடிகளாக இருக்கக்கூடியவர்களை, இந்த மண்ணின் மைந்தர்களை, இந்த மண்ணின் மக்களை இவர்கள் என்னவாக இவர்கள் தன்மைப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், ஒரு கட்டமைப்பை உருவாக்கி, அந்த கட்டமைப்புக்கு ஒரு அதிகாரத்தை உருவாக்கி, அந்த அதிகாரத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்டு இவர்களை ஏறி மெரிக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அந்த கட்டமைப்பை உடைத்திருக்க வேண்டும் என்பதற்காக ஜனநாயகம் இங்கே தேவைப்படுகிறது. அந்த ஜனநாயகம் இங்க தேவைப்படுகிற போது அது சட்டத்தால் மட்டும்தான் நடைமுறைப்படுத்த முடியும். அந்த சட்டம் தான் இவர்களுக்கு பாதுகாப்பை தரும் என்று அரசியலமைப்பு சட்டத்தை அவர் எழுதுகிறார். ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தை அம்பேத்கர் எழுதினாலும், சட்டத்தில் உறுதிப்படுத்தினாலும், அதுல இன்னொன்றையும் அவர் என்ன நினைக்கிறார் என்று சொன்னால், இங்கே பல்வேறு மதங்கள் இருக்கிறது. அந்த பல்வேறு மதங்கள் இருந்தாலும், பல்வேறு மதத்தை பின்பற்றினாலும், ஆனால் எந்த ஒரு தனி மனிதனும் எந்த ஒரு மதத்தையும் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அரசு எந்த மதத்தையும் ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதை மிக மிக நேர்த்தியாக சட்டத்தை எழுதுகிறார். ஆனால் இங்கே இந்து மதம் பெரும்பான்மையாக இருந்து கொண்டு அந்த இந்து மதத்திலே இருக்கக்கூடியவர்கள் சட்டம் சரியாக இருந்தாலும், சட்டம் அனைவருக்கும் சமம் என்று சொன்னாலும், ஆனால் இங்கே என்ன கோலோச்சுகிறது என்று சொன்னால், சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளை முடிந்து இருக்கிறது. ஆனால் இன்று வரை இந்த நாட்டை சனாதனம்தான் கோலோச்சுகிறது. ஏன் சனாதனம்தான் கோலோச்சுகிறது என்று சொன்னால், ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த வர்ண தர்ம முறைப்படி இவர்கள் என்ன பார்க்கிறார்கள் என்று சொன்னால், சட்டம் சரியாக செயல்படுத்துவதற்கு யாரெல்லாம் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தில் குவிமையமையாயிருக்கிறார் என்று சொன்னால், இந்த சனாதனத்தை கொண்டு சந்தனவாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் கையிலே இந்த ஆட்சி மாட்டிக்கொண்டிருப்பதால் இங்கே சட்டம் சரியாக நடைமுறைப்படுத்தவில்லை. அப்படி சட்டம் சரியாக நடைமுறைப்படுத்திருக்குமேயானால் 75 ஆண்டு காலம் நிறைவு பெற்ற
நிறைவு பெற்ற பிறகு இன்னும் இது இந்தியா குறுக்கிட்டகவும் மன்னிக்கவும்னா அண்ணா இணைஞ்சிட்டாருன்னா அவரை பேச வழி விட்டு நம்ம அப்புறமா பேசலாம்ண்ணா. சாரி, கோச்சுக்காதீங்கண்ணா. டைம் நேரம் ஆயிட்டு இருக்குல்லண்ணா. தற்போது நீங்கள் பேசலாம் அண்ணா. அன்பார்ந்த இணைய வழி அமர்வு கருத்தரங்கில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற, கருத்தாடல் நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எழுச்சி தமிழனுடைய பெயரில் திருமா பட்டறை என்கின்ற தலைப்பை தாங்கி ஏறத்தாழ 44 அமர்வுகள், இந்த இணைய வழி அமர்வுகளை ஏற்பாடு செய்திருக்கின்ற அருமை சகோதரி ரேணுகா உள்ளிட்ட அவரோடு பயணிக்கின்ற தோழர்களுக்கும், தொடர்ந்து நம்முடைய கருத்துக்களை இணைய வழியாக உலக நாடுகள் முழுவதும் இந்த இணையத்தை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் நம்முடைய கட்சியின் கருத்துக்களை, எழுச்சி தமிழனுடைய பணிகளை, நம்முடைய கோட்பாட்டை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு பதட்டமான சூழலில் நான் இணைய முடியாம என்னுடைய ஆடியோ கேட்காம, இந்த பதட்டமான சூழலில் சார்ஜர்கள்ல செல்ல, இத்தகைய சூழலில் நான் உங்களோடு இணைந்தமைக்கு, இவ்வளவு நேரம் நீங்க பொறுத்திருந்தமைக்கு உங்களுக்கு அனைவருக்கும் மன்னிச்சிங்க. சாரி, இவ்வளவு நேரம் உங்களை இதில் காத்திருக்க வச்சுட்டேன். சார்ஜும் இல்லாத போயிடுச்சு. நானும் அதை முன்கூட்டியே செல்ல போடாம விட்டுட்டேன். ஒரு மிகச்சிறந்த வரலாற்று சிறப்புமிக்க இத்தகைய அமர்வுகளை, இது பட்டறை தான், சொல்லப்போனா இது திருமா பட்டறை தான். கருத்தியல் ரீதியாக ஒவ்வொரு இளைஞர்களையும் தயார்படுத்துவதற்கான ஒரு பட்டறை, ஒரு ஒர்க்ஷாப். ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அரசியல் புரிதல் இருந்தால்தான் நாம் நமக்கான உரிமையை, விடுதலையை வென்றெடுக்க முடியும் என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கில் ஒவ்வொருவரையும் தயார்படுத்துவதற்கும், நம்முடைய கருத்தை பிரச்சாரம் செய்வதற்கும் ஒரு ஏதுவான ஒரு நிலையை, ஒரு சிறப்பான வழியை தேர்வு செய்து, அதற்கு திருமா பட்டறை என்கின்ற ஒரு பட்டறையை உருவாக்கி, ஒரு ஒர்க் ஷாப்பை உருவாக்கி, இதில் ஒவ்வொரு நாளும் வெல்லும் ஜனநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்புல நீங்க ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பதை நினைச்சு நான் பெருமை அடைகின்றேன். உங்களுக்கு வாழ்த்தை சொல்கின்றேன். நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது, நான் தெளிவா கேக்குது. இடையூறு தான் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வு. கட்சியில கருத்தரங்கம் நடத்துறது, இந்த மாதிரி கருத்துரை ஆடல் நடத்துறது, ஒரு டிஸ்கஷன், ஏதாவது ஒரு அரசியல் தொடர்பான டிஸ்கஷன் வைக்கிறது, இதெல்லாம் அதிகமா இருக்கணும். நிறைய எழுத்துறது, நிறைய படிக்கிறது, நிறைய துண்டு பிரச்சாரங்களை, துண்டு அறிக்கைகளை வெளியிடுறது, சமூக ஊடகங்களில் பதிவிடுறது, நம்மளுடைய கொள்கைகளை தாங்கி அனைத்து இப்படிலாம் பரப்புரை பண்றதெல்லாம் ரொம்ப முக்கியமான பணிகள். அது அப்படிலாம் செய்தவங்க தான் இன்னைக்கு நாட்டை ஆண்டுட்டு இருக்காங்க. அது சனாதன சக்திகளாக இருந்தாலும் சரி, முற்போக்கு சக்திகளாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய கொள்கையை மிக தெளிவா அதை பரப்புரை செய்யறது, ஒரு ஸ்ட்ராங்கா அதை பரப்புறது. இப்படி அவங்க பரப்பிதான் நாட்டை ஆளுவதாக இருந்தாலும், அல்லது ஒரு கலாச்சாரத்தையே, தன்னுடைய கலாச்சாரத்தையே மற்ற மக்கள் அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று ஒரு திணிக்கிறதா இருந்தாலும், அனைத்தையுமே நான் தொடர் பிரச்சாரத்தின் விளைவாக ஒரு கருத்தை மக்கள் ஏற்றுக்கிற அந்த பிரச்சாரம் பண்ற அந்த நிலைகளை உருவாக்குறது தான். அப்போ அப்படிப்பட்ட நிலைகளை உருவாக்குற வேலைகளை நம்ம செய்யணும். இங்க பழமைவாதிகளா இருக்கின்ற அந்த சனாதனவாதிகள், அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய கொள்கையில மிக தெளிவா இருந்துகிட்டு ஸ்ட்ராங்கா பிரச்சாரம் பண்றாங்க. ரொம்ப நேர்த்தியா பிரச்சாரம் பண்றாங்க, நம்ப வைக்கிறாங்க. இதுதான் சரின்றதை நம்ப வைக்கிறாங்க. ஒரு கருத்து உருவாக்கத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அவங்களுக்கு தான் ஒப்பீனியன் மேக்கரா இருக்கிறாங்க. எல்லாமும் அவங்களுடைய தப்பான கான்செப்டை இங்க அதுதான் சரின்றதை உருவாக்குறாங்க. ஆனா நம்ம சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கின்ற இந்த தத்துவத்தை 2400 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பேரண்டத்தில், இந்த உலகத்தில் ஆன்மீக சமதர்ம சமத்துவ புரட்சிக்காக 2400 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மனித குலத்தினுடைய ஒற்றுமைக்காக, ஒரு புதிய ஆன்மீக புரட்சிக்காக போராடியவர் தான் புத்தர். அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா
அந்த கருத்தின் வழியாக நம்ம சொல்லுவோம் சாம்ராட் அசோகா, அவர் அசோகர், மௌரிய பேரரசு வந்து வீழ்ச்சி அடைஞ்சது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா அதை மறுஆய்வு செய்து மீண்டும் வந்து இந்த உலகத்திற்கு வந்து இந்த சமதர்ம கோட்பாட்டை அறிவித்தது புரட்சியாளர் அம்பேத்கர். அதனை தொடர்ந்து ஒரு புதிய, அதாவது ஒரு நியூ டைமென்ஷன்ல, ஒரு புதிய வடிவங்கள்ல, ஒரு புதிய நவீன வடிவத்துல ஒரு அரசியலை இங்க முன்மொழிஞ்சிருக்குது நம்முடைய எழுச்சி தமிழர் அண்ணன் அவர்கள் தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா புத்தர், புரட்சியாளர் அம்பேத்கர், அதனை தொடர்ந்து நம்முடைய எழுச்சி தமிழர் இந்த மனித குலத்தினுடைய ஒற்றுமைக்காக, மனித குலத்திற்கே சமத்துவமுடன் இந்த மண்ணில் இன்புற்று வாழ்வதற்காக, இங்கிருக்கிற அந்த பாகுபாடுகளை, வேறுபாடுகளை களைவதற்காக நம்முடைய தலைவர் அவர்கள் கடந்த 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கின்றார். தன்னுடைய வாழ்வை, தன்னுடைய இளமையை, ஒட்டுமொத்த தன்னுடைய வாழ்க்கையை இந்த மக்களுக்காக அர்ப்பணித்து போராடி கொண்டிருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இது வெறுமனே வந்து ஓட்டு அரசியலுக்காக மட்டும் தலைவர்லாம் நின்று இல்லை. இங்க இருக்கிற புறையோடி கிடைக்கின்ற இந்த ஏற்றத்தாழ்வுகளை, இந்த சனாதன பழமைவாத கோட்பாடு, மனிதனை வந்து பிரித்து வைக்கின்ற ஒரு கோட்பாடு, இங்கு ஒருவன் மேலானவனாகவும் இன்னொருவன் கீழானவனாகவும் கருதப்பட சூழ்நிலை உருவாக்குற கருத்தை உடைக்கின்ற ஒரு யுத்தத்தில் தலைவர் அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட பாகுபாடு நிறைந்த ஆண் பெண் வேறுபாடு, சாதி வேறுபாடு, மதத்தால் வேறுபாடு, இனத்தால் நிறத்தால் வேறுபாடு, மொழியால் வேறுபாடு, இப்படி பல்வேறு வேறுபாடுகளை, மனித குலத்திற்கு எதிராக இருக்கின்ற, ஒற்றுமை சீர்குலைக்கின்ற பல்வேறு வேறுபாடுகளை களைவதற்காக நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார். அதுதான் வந்து வெல்லும் ஜனநாயகம் அப்படின்னு சொல்றது வந்து எதுக்காகனா, பழமைவாதிகள்லாம் அவர்களுடைய பாசிச கொடுநெறி கருத்துக்களை அதுதான் இங்க அப்படின்னு சொல்றாங்க. நாம் அனைவரும் இந்துக்கள் என்கிறார்கள். நாம் அனைவரும் இந்துக்கள், இந்துக்களே திரளுங்கள் என்கிறார்கள். எதுக்காக அவங்க சொல்றாங்க? இங்க சமத்துவம் வரணுன்றதுக்காக அனைவரும் இந்துக்களா திரளுங்கன்னு சொல்றாங்களா? அல்ல ஆண் பெண் வேறுபாடு கலையணுன்றதுக்காக அவங்க சொல்றாங்களா? அல்லது பொருளாதார ரீதியா முன்னேறணுன்றதுக்காக வாங்க ஒன்னா திரளும்னு சொல்றாங்களா? அல்லது நாட்டை நம்ம வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் வழி நாம வந்து இந்த நாட்டை ஆட்சி ஆளுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா? வழி நடத்துவோம்னு சொல்றாங்களா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இவங்க ஒரு மதத்தின் பெயரால் இன்னொரு மதத்தை அழிப்பது, ஒரு பண்பாட்டை திணிப்பது, ஒரு மொழியை திணிப்பது, இப்படி பல்வேறு ஒரு பழமைவாத, ஒரு பிற்போக்குத்தனமான, மனிதனை அடிமைப்படுத்தக்கூடிய, இன்னொரு மனிதன் ஆளக்கூடிய அப்படிப்பட்ட கருத்துக்களை வந்து அவங்க வந்து விதைக்கிறதா இவங்களுடைய ஒரு பாசிசமான, ஒரு கொடுநூறியான, ஒரு பழமைவாத அந்த சனாதன சிந்தனையாகவே அந்த கருத்தியல் ரீதியாகவே அவங்க இருக்கிறாங்க. தலையில் பிறந்தவன் பிராமணன் என்றும், தோளில் பிறந்தவன் சத்திரியர் என்றும், தொடையில் பிறந்தவன் வைசியர் என்றும், பாதத்தில் பிறந்தவன் சூத்திரர் என்றும், இப்படி இந்த சனாதன சாதிய அடுக்குமுறைகளை இப்படி இதை பின்பற்றுவதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு. இப்படி பின்பற்ற அந்த நிலைப்பாட்டை, சனாதன அந்த பழமைவாத கோட்பாட்டை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு கவர்மெண்ட் வேணும்னு நினைக்கிறாங்க அவங்க. அப்ப இதுக்கு இடையூறா இருக்கிற அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற முகப்புரைகளை, அந்த பிரியாம்பிள், அதெல்லாம் இங்க இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அரசியலமைப்பு சட்டத்தையே மாத்தணும்னு நினைக்கிறாங்க. இந்த நாட்டுல ஜனநாயகத்தினுடைய வடிவங்கள், ஜனநாயகம்னா வேற ஒண்ணுமே கிடையாது, சமத்துவம் தான், ஈக்குவாலிட்டி தான். இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஜனநாயகம் என்பது ஒரு சமத்துவம் தான். ஜனநாயகம் வேணும்னு நம்ம சொல்றோம்னா சமத்துவம் வேணும்னு சொல்றதாதான் அர்த்தம். அதான் அதனுடைய பொருள். இப்ப இதெல்லாம் இருக்கக்கூடாது. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இது இங்க எதுவுமே இருக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லாம அவங்க மதத்தின் வழியாக, அவங்க சொல்ற அந்த சனாதன தர்மத்தின் வழியாக, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்ற, வேறுபாடுகள் இருக்கின்ற அந்த கான்செப்டின் வழியாக இந்த மக்களை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அவங்க நினைக்கிறாங்க. இந்த அரசியலமைப்பு சட்டத்தையே மாத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அரசியலமைப்பு சட்டம் என்பது அது வந்து ஒரு பெரிய வேலிட் டாக்குமெண்ட். அது ஒரு பௌத்தம், அது ஒரு தம்மம். புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து தம்மத்தை வந்து அரசியலமைப்பு சட்டமா கொடுத்திருக்காரு. அதை நடைமுறைப்படுத்தினாலே இந்த நாட்டுல மனித குலத்திற்குள்ள எந்த வேறுபாடுமே இருக்காது.
அப்போ அதை அவங்க அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, அதை நம்ம பாதுகாக்கணும்னு நினைக்கிறோம். வெல்லும் ஜனநாயகம் நம்ம சொல்றோம். இந்த கருத்துக்கள் தான் வெல்லும். கடந்த 2400 ஆண்டுகளுக்கு மேலாக இப்படிப்பட்ட பழமைவாத கருத்துக்களை எதிர்த்து 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 நம்ம ஜெயிச்சுட்டு தான் வரோம். நம்ம சோர்வடையில. அப்போ அப்படிப்பட்ட நிலைகளை நாம் தலைவர் அவர்கள் இங்கு போராடி கொண்டிருக்கின்றார். ஜனநாயகம் வெல்லும்ன்றது வெல்லும் ஜனநாயகம்ன்றது ஒரு அறிவிப்பு, அது ஒரு மாபெரும் அறிவிப்பு. உங்களுடைய சனாதனத்தை வீழ்த்தோம் என்று அதுக்கு அதுதான் அதனுடைய பொருள். உங்களுடைய பழமைவாத இந்துத்துவ பழமைவாத சனாதன கோட்பாட்டை வீழ்த்தோம் என்பது அதனுடைய பொருள். இந்த புறையோடி கிடக்கின்ற இந்த சாதி சமூக ஏற்றத்தாழ்வுகள் அமைப்பை உடைப்பன்றது தான் அதனுடைய பொருள். வெல்லும் ஜனநாயகம்ன்றது அதுதான், சமத்துவம் தான். அதை வீழ்த்தோம்னு அர்த்தம். அது அவ்வளவுதான். இது ஒரு அறிவிப்பு, ஒரு கொள்கை அறிவிப்பு. புத்தருக்கு பிறகு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறகு நம்முடைய வாழும் அம்பேத்கரை நின்று இந்த களத்தில் நின்று கொண்டிருப்பது நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்கள் தான். இந்த கொள்கை புத்தர், அம்பேத்கர், அதனுடைய தொடர்ச்சி வாழும் அம்பேத்கர் நான் திருமாவளவன் அவர்கள். அப்போ கொள்கை ரீதியாக, தத்துவார்த்த ரீதியாக இந்த மக்களை அணிதிரட்ட வேண்டும், இந்த மக்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்த வேண்டும், ஒரு விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும். இந்த மனித சமூகத்திற்கு எது தேவை என்பதை நாம் இங்கு பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை தலைவர் அவர்கள் விரும்புகின்றார், இந்த மனித குலத்தின் ஒற்றுமைக்காக. அதனாலதான் ஜனநாயகம் தான் வெல்லுன்னு சொல்றாரு. இங்க சர்வதிகாரம் வெல்லாது. அதை சர்வதிகாரத்தை தாங்கி நிற்கிற, ஏற்றத்தாழ்வுகளை தாங்கி நிற்கின்ற, மனித குல ஒற்றுமையை சீர்குலைக்க நினைக்கின்ற கருத்துக்கள் இங்க வெல்லாதுன்னு சொல்றாரு. அதாவது சனாதனம் வெல்லாது இங்க, அவ்வளவுதான். சனாதனம் என்பது வேறு ஒன்றும் அல்ல, மனிதனை வேறுபடுத்துகின்ற கோட்பாடுகள், அவ்வளவுதான். அது எதுவும் வேணாலும் இருக்கட்டும், அந்த கோட்பாடுகள் அனைத்துமே இங்க அழிஞ்சு போகும். சனாதனம்ன்றது வெறுமனே ஒரு மதத்தில் மட்டுமில்ல, சனாதனம் என்பது பல்வேறு மதங்களிலும் இருக்கிறது. சனாதனத்தை வீழ்த்த வேண்டும், சனாதனம் ஒழிய வேண்டும். இங்கு ஜனநாயகம் தான் வெல்லும், வெல்லும் தான் ஜனநாயகம் வெல்லும், வெல்லும் ஜனநாயகம். அதான் சொல்றார் தலைவர், வெல்லும் ஜனநாயகம் தான் வெல்லும் என்கின்ற ஒரு அறிவிப்பை சொல்றார். அப்போ இந்த ஜனநாயகம் என்பது சமத்துவம், இந்த ஜனநாயகம் என்பது சகோதரத்துவம், இந்த ஜனநாயகம் என்பது சுதந்திரம். இப்ப இதுதான் வெல்லும். இது அனைத்தும் எங்க எல்லாம் அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கு. அப்போ அதன் வழியா ஒரு அரசை ஃபார்ம் பண்றவங்க அதன் வழியா அந்த மக்களை மாத்த முடியும். ஆனா யாருமே இந்த அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்தல. அதன் வழியா ஒரு புதிய கலாச்சாரத்தை நிறுவ முடியும், ஒரு கட்டமைக்க முடியும். ஆனா அதெல்லாம் யாருமே செய்யல. அப்போ அத்தகைய பணிகளை நாம் செய்ய முடியும் என்று உணர்ந்து தலைவர் அவர்கள் தொடர்ந்து போராடி வருகிறார். புத்தர் ரோகிணி ஆற்றுல நீர் அந்த சாக்கியர்களுக்கும் கோலியர்களுக்கும் அந்த ஆற்று நீர் பிரச்சனை வரும்போது 2400 ஆண்டுகளுக்கு முன்பாக ரெண்டு இன மக்களுமே சமமா பிரிச்சுட்டு இருந்தாங்க, விவசாயம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா அதுல திடீர்னு நீர் பஞ்சம், மழை, அந்த தண்ணி இல்ல. அப்போ ஒரு இனம் மட்டும், கோலியர்கள் மட்டும், சாக்கியர்கள் மட்டும் அதை நான் அந்த நீரை பயன்படுத்தும் சொன்னாங்க. அவங்க மட்டுமே பயன்படுத்திக்குவோம் அப்படின்றத அவங்க சாக்கியர்களோட கோலியர்களோட சண்டைக்கு போனாங்க. ஆனா புத்தர் சாக்கிய இனத்தை சேர்ந்தவர் தான். ஆனா அதுல நீதி தான் பேசினார். ஒரு இனத்தோட அவர் நான் சாக்கியர் என்பதற்காக சாக்கியர்கள் செய்வது சரின்னு புத்தர் சொல்லல. அவரு கோலியர்களுக்காக நின்றார், ரெண்டு மக்களுக்காகவே நின்றார். ரெண்டு பேரும் சமமா தண்ணியை நீரை பங்கிட்டு சொல்லிட்டு ஆற்று நீர் உரிமைக்காக புத்தர் போராடினார். அப்ப ஒரு சாரரா அவர் நிக்கல. அப்ப ஒரு சாரரா நிக்கணுன்ற கோட்பாடுதான் சனாதனம். அனைவரும் வேணும்னு சொல்றதுதான் ஜனநாயகம். அதுதான் நம்ம விடுதலை சிறுத்தையினுடைய கொள்கை. அப்ப புரட்சியாளர் அம்பேத்கரை போல, புத்தரை போல அண்ணனும் அதே மாதிரி காவிரி நீர் உரிமைக்காக, காவிரி நீரினுடைய அந்த உரிமைக்காக ரெண்டு மக்களுமே சண்டை தீர்த்துக்கணும்ன்றதுக்காக அண்ணா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆன பிறகு அந்த ஃபர்ஸ்ட் செஷன்ஸ்லே, முதல் அமர்விலே அவர் நாடாளுமன்றத்தில் கலந்துக்கும் போது அவர் இந்த காவிரி நீருடைய உரிமைக்காக ரெண்டு மக்களுடைய பிரச்சனை வரக்கூடாது, கர்நாடக மக்கள் தமிழ் மக்களுக்கான எந்த விதமான முரண்பாடு வரக்கூடாது, இதை நீங்க உடனடியா இந்த ஆற்று நீர் பிரச்சனை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுச்சி தமிழர் குரல் கொடுத்தார். இது புத்தரின் சிந்தனை, புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனை, இது ஜனநாயக சிந்தனை. ஒரு சாரரா ஒருத்தவங்களுடைய உரிமையை கேட்பது என்பது அது சனாதன சிந்தனை. அப்ப தலைவர் அவர்கள் அப்படி போராடினார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய மாநாடு கூட நம்ம நடத்திருப்போம். அதாவது இறையாண்மை மாநாடு நம்ம நடத்திருக்கோம். சுயாட்சி உரிமை, சுயாட்சி மாநிலத்திற்கான சுயாட்சி மாநாடு நம்ம நடத்திருக்கோம்.
இப்போ நம்ம வெல்லும் ஜனநாயகம் சொல்றோம். இது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆனதான் பாருங்க. நீங்க தலைவர் எடுத்திருக்கிற எல்லா மாநாடுகளும் எல்லா போராட்டங்களும் அவர் பேசுற எல்லா அரசியலுமே மாந்தகுல ஒற்றுமைக்காக தான்றத, ஜனநாயகம் வெல்லணுன்றதுக்காக தான்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த சுயாட்சி மாநாடு கூட என்ன தமிழ் மக்களுக்கு மட்டும் சுயாட்சி வேணும்னு கேட்டாரா? அது கிடையாது. இந்தியாவில் வாழ்கின்ற ஒட்டுமொத்த தேசிய இனத்திற்கும் அவரவர்களுடைய மொழியில், அவரவர்களுடைய பண்பாட்டில், அவர்களுடைய கலாச்சாரத்தில் அவங்க பாதுகாத்து அவங்களுக்கான உரிமைகளை கொடுக்கணுன்றத தலைவருடைய எண்ணம், விடுதலை சிறுத்தையினுடைய கொள்கை. அந்தந்த உயர் நீதிமன்றங்களில் அவங்களுடைய தாய்மொழியில் வாதாடுற உரிமை இருக்கணும் நீதிமன்ற வழக்கறிஞர்களுக்கு. நீதிபதிகளும் அந்தந்த எந்தெந்த மாநிலத்தினுடைய தாய்மொழியா அவங்களுக்கு இருக்கோ அந்தந்த மொழிகளில் அவங்க ஆர்கியூ பண்றதுக்கு, வழக்கு நடத்துறதுக்கு அனைத்துக்குமே அவங்க இருக்கணும் அப்படின்னு கேட்கிறார் தலைவர். இது தமிழ் இனத்திற்காக மட்டும் கேட்கல. ஒவ்வொரு மொழியை பாதுகாப்பதற்கும், ஒவ்வொரு மொழியினுடைய அழிந்து போகக்கூடாது, ஒரு இனம் பாதுகாக்கப்படணும், அவங்களுடைய தேசிய உரிமைகள் பாதுகாக்கப்படணும் அப்படின்றதுக்காக தலைவர் அவர்கள் இந்த சுயாட்சி மாநாடு நடத்தினார். அதெல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கும், அதெல்லாம் அனைத்திலும் நீங்க பங்கேற்றிருப்பீங்க. அப்போ தமிழ் மொழியில் சென்னையில உயர்நீதிமன்றத்தில் வழக்காடுற உரிமை வேணும். கர்நாடக மொழியில் கர்நாடகா நீதிமன்றத்தில் வழக்காடுகின்ற உரிமைகள் வேண்டும். அதே போல ஆந்திராவில் தெலுங்கு மொழியில் வாதாடுவதற்கு உரிமை வேண்டும். கேரளாவில் மலையாளத்தில் வாதாடுவதற்கு உரிமை வேண்டும். இப்படி ஒவ்வொருத்தருடைய தாய்மொழியை பாதுகாக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கொள்கை. ஒவ்வொருடைய பண்பாடு கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளின் கொள்கை, எழுச்சி தமிழின் கொள்கை. இதுதான் ஜனநாயகம். இந்த ஜனநாயகம் தான் வெல்லும். ஆனால் இந்த இந்துத்துவ சாதிய சனாதன பயங்கரவாதிகள் இந்த கும்பல் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மொழியை பிற இனத்தவர்கள் மீது அனைவரும் மீது திணிக்கிறார்கள். இது அகைன்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன். ஒரு மொழியை பிற மொழி இனத்தவர்கள் மீது திணிக்கிறார்கள். இந்தியை நாம் பேச வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். அதற்கான அரசியலை முன்னெடுக்கிறார்கள். இந்தி தான் அனைத்து மொழிகளிலும் பேச வேண்டும் என்று அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். ஆக அதை எதிர்க்கிறோம். அதுதான் சனாதன விழும், வெல்லும் ஜனநாயகம்ன்றான். அந்த எந்தெந்த மக்கள் எந்தெந்த மொழியை கொண்டவர்களோ அவர்கள் மொழியிலே அனைத்து தொடர்பு, அரசு தொடர்பு மொழிகள் இருக்க வேண்டும், தொடர்பு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, கல்வி, அலுவல் மொழி அனைத்துமே இந்தி இருக்கணும்னு சொல்றாங்க. நம்ம அப்படிலாம் சொல்லல. அவங்க தாய்மொழியில இருக்கணும் இங்க கல்வின்ற. எந்த மொழி வேணாலும் கத்துக்குங்கன்றோம். அன்னை தமிழை காப்போம், அனைத்து மொழிகளையும் கற்போம் அல்லது மதிப்போம். அதுதான் விடுதலை சிறுத்தையினுடைய கொள்கை. ஆனா அவங்க இந்தியை மட்டும்தான் கற்க வேண்டும், இந்தியை மட்டும்தான் பேச வேண்டும், இந்தி மட்டும்தான் அலுவல் மொழி, இந்தி மட்டும்தான் தொடர்பு மொழியாக இருக்க வேண்டும் என்று சொல்றது சனாதனவாதிகள். வேற யாரெல்லாம் இந்துத்துவவாதிகள், பாரதிய ஜனதா பயங்கரவாத கும்பல் தான். அப்போ நம்ம ஜனநாயகம் வெல்லும்ன்றது வெறுமனே அது ஒரு சாதாரண, அது ஒரு முழக்கம் அல்ல. ஜனநாயகம் வெல்லும் என்பது இந்தியாவில் வாழ்கின்ற ஒட்டுமொத்த மொழி இனத்தவர்களுக்குமான ஒரு முழக்கம். அது வெல்லும் ஜனநாயகம் என்பது ஒட்டுமொத்த மொழி இனத்தவர்களுக்குமான முழக்கம், ஒட்டுமொத்த மக்களுக்குமான மாநாடு. நாம் நடத்துகின்ற மாநாடு என்பது இந்தியாவை விடிய வைப்பதற்கான மாநாடு. ஜனநாயகம் வெல்லும் சொல்றது இந்தியாவை விடிய வைப்பதற்காகத்தான். இந்த பாஜக கும்பலிடமிருந்து நாட்டை காப்பாற்ற வேண்டும், பாஜக கும்பலிடமிருந்து அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டும், பாஜக கும்பலிடமிருந்து நீதிமன்றங்களை காப்பாற்ற வேண்டும், பாஜக கும்பலிடமிருந்து இந்த ஊடகத்தை காப்பாற்ற வேண்டும், பாஜக கும்பலிடமிருந்து இங்க இருக்கின்ற ஜனநாயக கொள்கைகளை பாதுகாக்க வேண்டும். அதுதான் விடுதலை சிறுத்தைகள் வெல்லும் ஜனநாயகம் சொல்றோம். இதெல்லாம் அவங்களோட பாதுகாப்பதுதான், அதுகளை வீழ்த்துவதுதான், அவங்களுடைய பாசிச கொடுநெறி கருத்துக்களை வீழ்த்துவதுதான் நம்மளுடைய நோக்கமே. இப்போ எல்லோரும் பாரதிய ஜனதா ஒரு பெரிய கட்சியா, இந்த சனாதன சக்திகள் ஒரு பெரிய அமைப்பா, அவங்கதான் உலகத்திலேயே பெரிய ஜாம்பவான் மாதிரியான ஒரு கருத்துருவாக்கத்தை பண்றாங்க இந்த மீடியாக்கள்ல. அப்போ எல்லாருமே இடதுசாரி சக்திகள் கூட அவங்களுடைய தேர்தல் வியூகங்களில் அவங்க செய்யற வேலைகள்ல கொஞ்சம் கால் பங்கு கூட செய்யறதே கிடையாது. அவங்க ஒரு தப்பான கோட்பாட்டை நிறுவுறது கடுமையா உழைக்கிறாங்க. ஆனா சரியான கோட்பாட்டை நம்ம நிறுவுவதற்கு, இந்த மக்களுக்கு தேவையான கோட்பாட்டை நிறுவுவதற்கு நம்ம உழைக்கிறதே இல்லை, உழைக்கிறதே கிடையாது. அவங்க செய்யற தேர்தல் வேலைகள் இந்த நாட்டை கைப்பற்றி அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி அனைத்தையும் மாற்றி அவங்களுக்கா மாத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்ம நல்லது செய்யணும்னு நினைக்கிற நம்ம அவங்கள போல தேர்தல் பணிகளை ஆற்றுவதே கிடையாது. அப்போ தலைவர் இதெல்லாம் உணர்றாரு. இதையெல்லாம் உணர்ந்துதான் கடந்த 1999 நம்ம தேர்தல் பாதையில் அடியெடுத்து வச்சோம்.
99 5வது மாசம் வச்சோம். இப்ப அடுத்த 25 ஆண்டுகள் வரப்போகுது. தேர்தல் பாதையில் விடுதலை சிறுத்தைகள் அடியெடுத்து வைத்து ஜனநாயகத்திற்காக, ஜனநாயகத்தை மீட்க வேண்டும் என்பதற்காக, சமத்துவத்தை இங்கு நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக, சுதந்திரமாக இந்த மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக, சகோதரத்துவம் இருக்க வேண்டும் என்பதற்காக நம்ம வந்து தேர்தல் பாதையில கால் எடுத்து வச்சோம். 25 ஆண்டுகள், 25 ஆண்டு ஆகுது நம்ம தேர்தல் பாதைக்கு வந்து. அப்போ நம்ம இந்த தேர்தல் பாதையில் இறங்கி இந்த ஜனநாயகத்தை காப்பதற்காக, இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக, நம்மளுடைய அதிகாரத்தை, அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக நம்ம வந்து களப்பணியாற்றிட்டு இருக்கோம். நாம வந்து கரெக்டா சரியா ஒருபோதும் சனாதனவாதிகளின் கையில் இந்த அரசு வந்து சிக்கிக் கொள்ளக்கூடாது, அரசாங்கம் அமையக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதனாலதான் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த சனாதன சக்திகளை வீழ்த்துவதற்காகத்தான், அதுவும் ஒரு வெல்லும் ஜனநாயகம் தான், தேர்தல் களத்தில் நாம வந்து வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக, ஜனநாயக சக்தியில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த தமிழ்நாட்டில் ஆளும் கட்சி, எதிர்கட்சி, பெரிய கட்சின்னு சொல்லிக்கிற எல்லாரையும் தாண்டி நாம் ஜனநாயக சக்தியில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நாம் வந்து தேர்தல் முகவர்கள் கூட்டம் நடத்தணும். ஏன்னா வாக்குகளை சேகரிக்கணும். நாம வந்து பூத்துல நமக்கான ஜனநாயக சக்திகளுடைய ஓட்டை வாங்கணும். இந்த சனாதன சக்திகளை வீழ்த்தணும். தேர்தல் அரசியல அவங்களை காலி பண்ணி ஆகணும். அதிகாரத்தை ஜனநாயக சக்திக்கு கைப்பற்ற வேண்டும், இந்தியா கூட்டணி கைப்பற்ற வேண்டும் என்கின்ற அந்த ஒற்றை நோக்கில், இந்தியா கூட்டணி என்பது வேறு ஒன்றும் இல்லை, ஜனநாயகம் இங்க வெல்லணும்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப அவங்க வெல்லணுன்றதுக்காக தான் நம்ம தேர்தல் அரசியல்ல முந்திக்கிட்டு நம்ம களப்பணி ஆற்றுறோம். இது வந்து இங்க ஜனநாயகம் வெல்லணுன்றதுக்காக தான். ஆக இடதுசாரிகள் கூட வேலை செய்ய தயங்குகிறார்கள். தேர்தல் களத்தில் அவர்கள் தயங்கி நிற்கிறார்கள், இடதுசாரி சக்திகள். ஆனால் இந்த ரைட் விங்னு சொல்ற இந்த நாசகர சக்திகள் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்பதற்காக அவங்க கடுமையா களப்பணி ஆட்டுறாங்க. ஆனா நம்ம லெப்ட் விங்னு சொல்ற எல்லாருமே கொஞ்சம் தயங்கி நிற்கிறோம். இந்த தேர்தல் களத்திலும் நாம் கவனமாக நாம் பணி செய்ய வேண்டும். எழுச்சி தமிழர் சொல்கின்ற ஒவ்வொன்றையும் நாம் அப்படியே கேட்டு, கண்ணை மூடிக்கொண்டு தலைவர் சொல்வதை அப்படியே கேட்டு நம்ம செயல்படணும். அவர் கிணத்துல குதிக்க சொன்னா கூட கண்ணை மூடிக்கொண்டு குதிக்க வேண்டும். அது ஜனநாயகத்திற்காகத்தான், இங்க சமத்துவத்தை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்று கருதி கொள்ள வேண்டும். வெல்லும் ஜனநாயகம் என்பது வேறொன்றும் அல்ல, சமத்துவம் தான் அது. அந்த சமத்துவத்தை வென்றெடுப்பதற்கான ஒரு பெரிய யுத்தத்தை தான் தலைவர் நடத்திட்டு இருக்காரு. இதனால நம்ம வன்கொடுமைகளை எதிர்த்து நாம் களப்பணி ஆட்டணும். இங்க இருக்கிற பயங்கரவாத சக்திகளை எதிர்த்து நம்ம போராட்டம் பண்ணியிருக்கோம். ஆனால் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான நம்முடைய கட்சி தோழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயிற்சிகளை கொடுத்துருக்காரு, தலைவர் கொடுத்துட்டு இருக்காரு. அதுதான் வந்து இந்த தேர்தல் களம். இதுல அனைத்தும் நம்ம வந்து சரியா புரிஞ்சுக்கிட்டு, தலைவரை புரிஞ்சுக்கிட்டு நம்ம களப்பணி ஆட்டணும். இந்த பதட்டமான நிலையில் என்னால கனெக்ட் பண்ணவே முடியல, ஆடியோ சரியா கேட்க முடியல, எந்த ப்ரிப்பரேஷன் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இது ஆடியோ கனெக்ட் ஆனிச்சு உடனே எனக்கு தோணுச்சு, நான் ஒரு கருத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இதுதான். வேற ஏதாவது இன்னும் செய்திகளை நான் அடுத்தடுத்த அமர்வுகள், நான் இதான் முதல் முறையே அந்த ஜூம் மீட்டிங்ல நான் கலந்துக்கிறேன். முதல் முறையா ஜூம் மீட்டிங்ல கலந்துட்டு என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்றேன். தலைவர் சொல்வதே நமக்கான கோட்பாடு, தலைவர் சொல்வதே நமக்கான தத்துவம், தலைவர் என்ன சொல்றதோ அதை கேட்டு செல்வதே நமக்கான விடுதலை. அதுதான் எழுச்சி தமிழனுடைய கொள்கையை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அதுதான் இந்த மனித குலத்தினுடைய ஒற்றுமைக்கு வழிவகுக்கும். இந்த சனாதனம் விழும், ஜனநாயகம் வெல்லும். ஆக எழுச்சி தமிழர் பின்னால் நாம் அணிதிடுவோம். வருகின்ற 23 நாம் வந்து டிசம்பர் மாதம் நடைபெற இருக்கின்ற, திருச்சியில் நடைபெற இருக்கின்ற மாநாட்டை மிக சிறப்பாக நாம் மக்களை திரட்டி கொண்டு பங்கேற்பதற்கான களப்பணி ஆற்றுவோம். அது வெறுமனே ஜனநாயகம் வெல்லும் ஜனநாயகம் சொல்றது அது சும்மா சாதாரணமா நினைச்சிட போறீங்க. அது வந்து ஜாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கிற எப்படி நம்ம ஒரு முழக்கத்தை வைக்கிறோமோ அதுதான் அது. அதை வந்து வேற ஒரு வடிவத்துல அண்ணன் சொல்லியிருக்காரு. அது ஒரு மாபெரும் தத்துவம். அது எல்லாரையும் பேச வைக்கணும். அதுதான் அண்ணன் சொல்ற ஒவ்வொரு முழக்கமும் அது அனைத்து மக்களுக்கும், விடுதலை விரும்புகின்ற அனைத்து மக்களுக்குமானது. நீங்க ஒரு பெரிய அளவுல அந்த ஜல்லிக்கட்டு அந்த உரிமையை கேட்டு போராடுறப்ப கூட பாத்தீங்கன்னா அடங்கமறு அத்துமீறு திமிர் எழுன்னு முழக்கத்தை வச்சிருந்தாங்க. தலைவருடைய முழக்கங்களை வந்து அவங்க வந்து அட்டைகளை தாங்கியிருந்தாங்க. அது தலைவருடைய முழக்கங்கள். அப்போ அந்த ஜல்லிக்கட்டு உரிமைக்காக அவங்க கேட்டவங்க வந்து தலைவருடைய முழக்கத்தை அவங்க பயன்படுத்தினாங்க.
இப்படி தலைவருடைய முழக்கங்கள், அவருடைய கொள்கைகள் அனைத்து மக்களுக்கும் அது தேவைப்படும். தலைவர் ஒரு நாள் அனைத்து மக்களுடைய பொது தலைவராக இருக்கின்ற காலம் வரும், தலைவரை உணரக்கூடிய காலம் வரும். ஒவ்வொரு வடிவங்களில் தலைவர் நமக்கான கொள்கையை இங்க சொல்றார். சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று சொல்வதுதான் வெல்லும் ஜனநாயகம் என்கிற முழக்கம். அதுதான் அது இன்னொரு வடிவத்தில் அண்ணன் சொல்றார். ஆகவே தோழர்களே, நீண்ட நேரமாக நீங்க இந்த அமர்வில் காத்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் காத்திருந்து நான் பேசுவது இந்த கருத்தையும் நீங்க கேட்டமைக்கு உங்களுக்கு நன்றி சொல்கின்றேன். மிக்க நன்றி. இந்த அமர்வில் என்னை இணைச்ச சகோதரி ரேணுகா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்த அமர்வுகளில் வாய்ப்பு இருந்தால் அடுத்த அமர்வுகளில் விரிவாக நாம் உங்களோடு பேசுவதற்கு தயாராக இருக்கின்றேன். இது முதல் முறையாக நான் ஜூம் மீட்ல கலந்துக்கிறேன். எப்போதும் மக்களை நேரா சந்திச்சு பழக்கப்பட்டு, நேரா பேசி பழக்கப்பட்டு, முதல் முறையா ஒரு வீடியோ கால் மூலியமா பேசுறது இது ஒரு எனக்கு ஒரு சிக்கலா இருக்கிற மாதிரி இருக்கு. மேலும் இதை பழகிக்கிறேன். இது ஒரு பெரிய விஷயம். இது கட்சியினுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளை அவங்களை ஒழுங்குபடுத்துவதும் அவங்களை தத்துவார்த்த ரீதியாக வளர்த்து எடுப்பதற்கும் இந்த களம் பயன்படும். இந்த நிகழ்வை 44 நிகழ்வுகளை நடத்தி வருகின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றினை தெரிவித்து, வெல்லும் ஜனநாயகம் மாநாட்டை மிக சிறப்பாக நாம் நடத்திடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புண்ணா, சிறப்புண்ணா. இளைஞர் பட்டாளமே உங்களுடன் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அதனாலதான் உங்களை அழைத்தோம். தலைவர் எதிர்பார்த்தது பொய்யாகவில்லை. உங்களை அந்த பதவியில் அமர வைத்தது காரணத்தையும் நீங்கள் அன்னைக்கு 5000 பேரை தமிழகத்திலேயே யாரும் செய்யல. முதல்ல நீங்க தான் மாவட்ட செயலாளராக கடலூர் வடக்கு மாவட்டத்துல செஞ்சீங்க. அதற்கு தங்கையின் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்போர்ட் பலவன் அண்ணா இருக்கீங்களா? நான் லைன்ல நீங்க பேசுறீங்க. பிறந்தது கடலூர் தான், இருக்கிறது சென்னை. ஆனா பேசணும்ல. அப்படியாம்மா? கடலூரா நீங்க? நான் இல்லண்ணா, நான் அரியலூர் மாவட்டம். பாஸ்போர்ட் பலவன் ஆமாமா. அன்மியூட் பண்ணி பேசுங்கண்ணா. பாருமா, கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணுமா? சென்னை செய்தி தொடர்பாளர் சரிண்ணா, சரி சரி. நம்ம ஸ்பாமுக்காக வீடியோ ஆன் பண்றதுல இப்ப எல்லாரும் வீடியோவும் ஆன் ஆகும். வீடியோ ஆன் பண்ணிக்கோங்கண்ணா. எல்லா வீடியோவும் ஆன் ஆகும். மன்னிச்சிருங்க, எல்லாருக்கும் இப்பதான். வணக்கம் தோழர், வணக்கம். அறிவுடையநம்பி வணக்கம். வணக்கம் தம்பி. ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஜூம் மீட்டிங்ல கலந்துக்கிறேன். மகிழ்ச்சிண்ணா. தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். தோழர் உங்களுக்காக தான் ஓடி வந்தேன். நன்றி நன்றி தோழர். அளவற்ற மகிழ்ச்சி. தங்கைக்கு என் இணைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். இணைய பிறந்த நாள் வாழ்த்துங்க ரேணுகா. நன்றி நன்றி. பட்டினம் மணி அண்ணா கூட வந்திருக்காங்க. பட்டினம் மணி அண்ணா வந்திருக்காங்க. வரலையே. மன்னனும் வந்தாரு, அப்புறம் வெளியில போயிட்டாரு. நான் பார்க்க முடியுமா அண்ணா? நான் உள்ள போய் வீட்டுக்கு வரேன். வணக்கம் மணி ஐயா, பேசுங்க. வணக்கம் வணக்கம். தம்பி அறிவுடைய நம்பி வந்தவன இன்னைக்கு பாருங்க எவ்வளவு இளைஞர் பட்டாளம். வாரத்துக்கு ஒரு தடவை தம்பியை கூப்பிட்டு பேச வச்சிருவான். திருப்பைகளின் மையமே கடலூர் தான். எங்க ராமகிருஷ்ணா? ஹலோ ஹலோ. ஆன் பண்ணாச்சு. இந்த அண்ணன்ட்ட பேசணும்னா பேசி நிறைவு செய்யணும். வணக்கம் வணக்கம் தோழர்.
எல்லாருக்கும் அன்மியூட் ஆகும். அப்படி வரிசையா உங்களுக்கு கோச்சிக்காம வரிசையா பேசிட்டே போங்க. எல்லாருக்கும் பகலவனை பேச சொல்லுங்க. பகலவன் ரொம்ப நாளா பேசல. நேத்தி பேசினாரு. பகலவன் தோழர் பேசுங்க. என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற என் பாசத்துக்குரிய நண்பர், என் சமகால தோழர் அறிவுரை நம்பி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்து கொண்டதுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். கேக்குதுங்களா? கேக்குது. அவரு நம்மளுடைய அறுவடைய நம்பி வராருன்னு போஸ்ட பார்த்ததுல இருந்து நான் நேரம் கடந்துட்டு கூட்டத்துல இருந்து ஓடி வந்தேன். பாஸ்போர்ட் வளவன் தம்பி வந்து ஆனா நீங்க வரல, இன்னைக்கு பார்த்து வரல அப்படின்னாரு. இப்ப அதை ஓடி வரேன்னு சொல்லிட்டு உடனே கனெக்ட் பண்ணிட்டேன். எல்லா பேஷண்ட்டையும் கேட்டேன், முழுமையா கேட்டேன். நம்ம காவேரி மேலாண்மை மாநாடு நடத்ததை பத்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு. நம்ம அன்பு தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் 1999 முதல் முறையாக தேர்தலில் 5ஆம் மாதம் அடியெடுத்து வைத்ததை மறவாமல் அதை தெல்ல தெளிவாக சொல்லியிருந்தார். இன்னொன்று, அவரு வழக்கம் போல கூச்ச சோபத்தோட நான் மக்களுக்கு பேசியவன், நான் இணைய வழியை பேசியது இல்லை, இதுதான் முதல் முறை என்று சொல்லி பல்வேறு கருத்துக்களை நமக்கு பதிவு செஞ்சிருக்கிறார். ஏன்னா இப்ப நம்ம ரேணுகா தங்கை சொன்னதை போல வந்து மாவட்ட செயலாளர்கள் நானே பதிவு போட்டிருந்தேன். அவரு தோழர் பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன். முதல் முறையா தமிழ்நாட்டிலேயே புரட்சியர் அம்பேத்கர் சிலைக்கு 5000 நபர்களை அழைத்து சென்று மாலை அணிவித்து சிறப்பு செய்து ஒரு வரலாற்று பதிவுக்கார சொந்தக்காரர், என்னுடைய இணைய நண்பர், கொள்கை போராளி, மக்கள் போராளி, எப்போதும் மக்களோடு இருக்கக்கூடியவர். அவரை சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு அவருடைய பணி இருக்கிறது. நாங்கள் நேரடியாக அவரோடு களத்தில் பணியாற்றியவன் என்ற அடிப்படையில் அவரை பார்க்கிறோம். அன்றைக்கும் நான் சிதம்பரத்தை நோக்கி பயணப்பட்டிருக்கிறேன். அரை மணி நேரம் முன்னே சென்று விட்டேன். இல்லை என்றால் நான் உங்களை பார்த்திருப்பேன். கல்லூரி வேலையா போனேன். இல்லைன்னா தம்பிகளை கேட்டுட்டு தான் போனேன், வராரா தோழர் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் நின்று கேட்டுட்டு தான் போனேன். பார்க்க முடியாம போச்சு. அது ஒரு இழைப்பு. நம்ம செய்திக்கு வருவோம். தோழர் போன்றவர்கள் தான் இந்த இணைய வழியில் பேசுவது சிறப்பாக இருக்கும். இன்றைக்கு பல்வேறு கருத்துக்களை நமக்கு முன்வைத்திருக்கிறார். பல்வேறு கருத்துக்களை சொல்லுகிறார்கள். சனாதன விழும், சரணாயக வெல்லும் என்கின்ற அந்த தலைப்புக்கு சரியான கருத்தை நம்முடைய அன்பு தோழர் விளக்கமாக எடுத்துக் கொண்டிருந்தார்கள். இது எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, அடிப்படை புரிதல் இருந்து வருது. இப்போ அவர்கிட்ட நம்ம அறிவுரை நம்பிக்கிட்ட எந்த தலைப்பு கொடுத்தாலும், இந்த நொடியே கொடுத்தாலும் அதுக்கான கருத்தை உடனடியாக பேசலாம். இருங்க மற்றவங்க பேரை தயார்படுத்திக்கிட்டு வரேன், நான் பார்க்கல, அது தெரியல அப்படின்னு சொல்லாம உடனடியாக அதற்கு பதில் சொல்லுகிற ஒரு தலைமை பண்போடு ஒரு ஒரு கருத்திலை எடுத்துக்கொண்டு மக்களை எப்படி வழிநடத்த வேண்டும், மக்களிடம் என்ன அரசியல் இருக்கிறது என்பதை தன்னுடைய நுனி நாக்கில் வைத்திருப்பவர் தான் நம்முடைய அன்பு தோழர் அறிவுரை நம்பி அவர்கள். அந்த அளவுக்கு நம்முடைய அரசியல் கொள்கை மீதும், இந்த சமூகத்தின் மீதும், இந்த மக்கள் மீதும் அவர் பார்த்து வைத்திருக்கிற கருத்தில் அவ்வளவு அவருடைய ரத்த நாணங்கள் ஊறி கிடக்கிறது என்பதை நான் நன்றாக அறிவேன். அதனால்தான் எந்த இடத்திலும் சமரசம் இல்லாமல் கடலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான அரசியல் களங்கள் அங்கு புரண்டோடி கொண்டிருக்கும், புறையோடி கொண்டும் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அதிலிருந்து மாறுபட்டு என்றைக்கும் சிந்தாமல் சிதறாமல் 1990 தொடங்கிய விடுதலை சிறுத்தைகளுடைய கொள்கை சாரம்சம் எப்படி துடிப்போடு இருக்குமோ அந்த துடிப்பை என்னுடைய அன்பு நண்பர் அறிவுரை நம்பியிடத்தில் தான் பார்க்க முடியும். அப்படி பார்க்கிற போது என்னுடைய உடலையும் ஒரு இடத்தில் கிள்ளி பார்த்து கொள்ளுவேன், நம்ம மீண்டும் அந்த இடத்துல இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஒரு புத்துணர்ச்சியை அவர் கடலூர் மாவட்ட செயலாளராக இருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற என்னை போன்ற பல தோழர்களுக்கு அவருடைய கருத்தில் நாங்கள் உள்வாங்குகின்ற இடத்தில் மேடையில் பேசுகிறோம், அதை எடுத்துக்கொள்கிறோம். அந்த அளவுக்கு புதிய கருத்துக்களை கொண்டிருந்தார்கள். அதனால நம்ம தலைவர்கள் எப்படியெல்லாம் அவர் சிந்தித்து இந்த கருத்தை வழிநடத்த வேண்டும் என்று நினைப்பாரோ அதற்கு ஒரு துளியாவது நாம் அப்படி இருப்போம் என்பதை அந்த படை வரிசையில் இருக்கின்ற முன்னணி பொறுப்பாளர்கள் இருப்பதை நம்முடைய அறிவுரை நம்பிதான். என்ன அவரே நீங்க புகழாரம் சூட்டுறாரு, அப்படி ஒரு இதுவா பேசுறாரு அப்படின்னு கூட நினைக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா கருத்தியல் அவரிடத்தில் அங்கே கொட்டி குமிழ்ந்து கிடக்கிறது. நம்முடைய சேகுவராய் சொன்னான், எங்கெல்லாம் அநீதி நினைக்கிறதோ அங்கெல்லாம் கோபம் கொண்டு எழக்கூடியவனே என் தோழன் என்று சொன்னார்.
அது போலதான் நம்முடைய தோழர் அறிவுடைநம்பி. எங்கெல்லாம் அங்கே அவர் சார்ந்திருக்கிற மாவட்டத்தில் அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் நம்முடைய அறிவுடைநம்பியுடைய குரல் அங்கு ஓங்கி ஒலிக்கும். அந்த அளவுக்கு அவருடைய அரசியல் பண்பு, மக்களை திரட்டுகின்ற ஆளுமை, தம்பிகளை பாசத்தோடு வழிநடத்துகின்ற அந்த சிறப்பு, இதையெல்லாம் பார்த்து நாமும் இப்படி ஒரு நகர்வுக்கு நகர வேண்டும் என்பது அவரும் எனக்கு ஒரு எடுத்துக்காட்டு புத்தகமாகத்தான் இருக்கிறார். அதுக்கு நீங்க வந்து நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டுக்கு ஒரு புத்தகம் இருக்கு, டிக்ஷனரின்னு சொல்லிட்டு. அந்த டிக்ஷனரி மாதிரி நம்முடைய தோழர் எனக்கு என்னுடைய நண்பர் அறிவுடைநம்பி இருக்கிறார். இங்க பாருங்க, களத்தில் நின்றவர்களால் மட்டும்தான் அரசியல் கழகத்தை விதைக்க முடியும். களத்தில் நிற்கிறவங்க முடியல, களத்தில் இருப்பவர்களால் தான் கருத்தில் அரசியல் கழகத்தை விதைக்க முடியும். அதுதான் நம்ம அன்பு தலைவர் எழுச்சி சொல்றார், அடங்காய் மதையானையாய் அதிரடி கழகம் செய், அழிவில் தான் ஆக்க உண்டு ஆகவே நித்தியாகம் சொல்றார். நாம் எடுக்க போகிற ஒரு செய்தி அதிர்வளவை ஏற்படுத்தும், அதிலே உனக்கு நன்மதிப்பு கிடைக்கும், பிறர் தீமையாகவும் சொல்லுவார்கள். ஆனால் அது அதிரடியாக இருக்க வேண்டும். அது ஒரு மாதம் கழித்து ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு மாசம் கழித்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சுன்னா அந்த கருத்து நீத்து போய்விடும். அதுக்கு உடனடியாக அந்த இடத்தில் உடனடியாக குரல் கொடுக்க வேண்டும், அந்த இடத்திலே களத்தில் இறங்க வேண்டும். அப்படி என்ற அந்த கருத்து நம்முடைய கடலூர் மாவட்டத்தை சுற்றிலும் இருக்கும். நம்முடைய அன்பு தோழர் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை சொன்னார். அதாவது நம்மளுடைய கருத்து சொன்னார், நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழில் வழக்காட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் தொடக்க காலத்திலிருந்து சொல்லி வருகிறது. இன்றைக்கு நேற்று அல்ல, தொடக்க காலத்திலிருந்து பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து வருகிறது. உயர்நீதிமன்றத்தில் தமிழில் வழக்காட வேண்டும், வழக்காடு மொழியாக கொண்டு வர வேண்டும் என்று ஏன் சொன்னார்னா, அன்னைக்கு நான் அந்த கூட்டத்திலே நான் போய் தலைவரோட பங்கேற்றேன். அப்போ தலைவர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஆங்கிலம் நுனிநாக்கில் கற்றுக்கொண்டு இருப்பதனால் வழக்கை கொடுத்து நீதிமன்றத்தில் வழக்காட நினைப்பவர்கள் கூட இவர் ஆங்கில புலமை தெரிந்தவர், நம்மை காப்பாற்றி விடுவார் என்கின்ற மனநோயை உருவாகி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழிலே சிறப்பாக வழக்காடக்கூடிய திறன் படைத்து இருந்தாலும் கூட இவரால் அது முடியாது என்ற எண்ணம் மனநிலைக்கு வந்து விடுகிறது. அதனால் தமிழில் வழக்கை கற்றுக்கொண்டிருப்பவர்கள், தமிழாய் படித்திருப்பவர்களால் வழக்காடுவதற்கு சிக்கலாக நினைக்கிறார்கள் என்று அவர்களே ஒரு முத்திரை குத்தி வைத்துக் கொள்கிறார்கள். இப்போ தமிழில வழக்காடு பண்றதுக்கு, வழக்கு ஆடுவதற்கு சென்னை உயர்நீதிமன்ற அனுமதி வழங்கிவிட்டால் இந்த ஆங்கிலத்தை நிலைநாட்டில் வைத்துக் கொண்டிருப்பது பிழப்பு எல்லாம் போய்விடும். இதுவும் ஒரு சனாதனம் தான். இந்த சனாதனத்தை இந்து மதம் எப்படி கட்டமைத்து வைத்திருக்கிறதோ அது போலவே நீதிமன்றங்களிலும் அவரவர்கள் சார்ந்திருக்கிற மாநில மொழியில் பேசுவதற்கு தடையாக இருப்பது ஆரியத்தில் சூழ்ச்சி, சனாதனத்தில் சூழ்ச்சி அப்படின்னு நம்ம தலைவர் சொல்லியிருந்தாங்க. அதுதான் இன்னைக்கு நம்முடைய தோழர் அறிவுடைநம்பி அவர்கள் தெளிவாக சொல்லியிருந்தார்கள். எந்த வகையில் பார்த்தாலும் இங்கே ஆரியமும் சனாதனமும் நம்மோடு பின்னி உறவாடி கொண்டே இருக்கும். நம்மை அறியாமலே பல இடங்களில் சமஸ்கிருதம் பேசுவோம், நம்மை அறியாமலே பல இடங்களில் ஹிந்தி பேசுவோம், நம்மை அறியாமலே சில இடங்களில் ஆங்கிலம் பேசுவோம். ஆங்கிலம் என்பது மொழி அல்ல, அது ஒரு கல்வி. கணிதம் எப்படி மொழி அல்லையோ அது போலவே ஆங்கிலமும் மொழி அல்ல, கல்வி. ஆனால் இது ஆங்கிலத்தை படிப்பு மூலமாக கற்றுக்கொள்கிறார்கள். ஆங்கில கணிதத்தை உடனடியாக கணித்து சொல்றாங்க, எவ்வளவு என்ன கால்குலேஷன் பண்ணிட்டு. அது போலவா இன்னைக்கு நம்மளை கால்குலேஷன் பண்ணி வச்சு கொடுக்குறாங்க. நம்மை எப்படியெல்லாம் அவங்களுக்கு சர்வ் பண்ண முடியுமோ, எப்படியெல்லாம் நம்மளை சேவ் பண்ண முடியுமோ, எப்படியெல்லாம் ஒடுக்க முடியுமோ, எப்படியெல்லாம் நசுக்க முடியுமோ அது எல்லாம் நம்மை சர்வை பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்போ அறிவுடைநம்பி போன்ற மாவட்ட செயலாளர்கள், துடிப்பான மாவட்ட செயலாளர்கள் கடலூரில் கிடைத்து விட்டால் தேர்தல் வாக்குச்சாவடிகளில் அவர் போடுகின்ற முகவர்கள் மிக தெளிவாக வருவார்கள். ஏதோ ஒரு சாத்திராப்புக்காக சும்மா ஏதோ போனோம் அப்படின்னு சடங்குக்காக போனவர்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு இருக்கிற தேர்தல் புறம்பவர்கள் உள்ளே வாக்குச்சாவடிக்குள்ள போகக்கூடியவர்கள் மிக தெளிவாகவும் கவனமாக இருப்பார்கள். எப்படி கவனமாக இருக்க வேண்டும்? நம்முடைய வாக்கு போகுமர்கள், நான் 125வது வட்டத்துல மயிலாப்பூர்ல இருக்கிற சாந்தோம் சர்ச்சில், நான் அங்க இருக்கிற பள்ளியில
மிக உயர்ந்த பள்ளியில நான் வாக்குச்சாவடிக்கு போக வேண்டும். அங்கே வாக்குச்சாவடி எண்ணு இருக்கும். நாம் கூட்டணி கட்சிகள் என்ன சின்னம் போய் அதை மற்ற பொத்தானை அழித்து விட்டு வந்து விடுவேன். உங்களுக்கு வாக்குச்சாவடியில் போடுவதற்கு ஆள் இருக்கிறதா என்று சட்டமன்ற உறுப்பினரும் என்னை கேட்டதில்லை, நாடாளுமன்ற உறுப்பினரும் கேட்டதில்லை. அப்படி ஒரு இதுவும் தந்தல. ஆனா இது வரைக்கும் நம்மள சூழ்ச்சி எப்படி செஞ்சு வச்சிருக்காங்கன்னா, எலெக்ஷன் அன்னைக்கு, தேர்தல் அன்னைக்கு அந்த பூத்துக்காக காசு தருவாங்க, பணம் தருவாங்க. அந்த பணத்தை தான், அந்த செலவு செய்யற பணத்தை, அன்னை ஒரு நாள் செலவு செய்யற பணத்தை, பூத்துக்கு போற ஏஜென்ட் அவனுக்கு செலவு பண்ற பணத்தை தான் நம்மளுக்கு ஒரு மாதம் முழுக்க நம்ம அவனுக்கு பிரச்சாரம் செய்யறோம் பாருங்க, அந்த செலவு காசை அன்னைக்கு அந்த ஒரு மாசம் ஃபுல்லா தரான். இதுதான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துக்கிற ஒரு. அதுவும் இல்லாம ஒரு மதிப்பும் இருக்காது, ஒரு மரியாதையும் இருக்காது. வெற்றி பெற்ற பிறகும் ஒரு மரியாதை கூட கிடையாது. ஆனால் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் 4 பேர் இருக்கிறாங்க, அவங்க விழுந்து விழுந்து திமுக காரங்க தான் செய்யறாங்க. நம்ம போய் கொடுத்தா, இல்லப்பா இது மாதிரி திமுக காரங்க அவங்க 4 வேலை செஞ்சாங்க, அவங்க எடுத்துனாங்க, அவங்க ஒன்றிய செயலாளருக்கு, அவங்க மையக்குழு உறுப்பினருக்கு, அவங்க மாநில குழு உறுப்பினருக்கு, அப்ப விடுதலை சிறுத்தைகளுக்கு என்னதான் செய்ய போறீங்க? இது விமர்சனம் இல்லை, இது நடைமுறையில இருக்கிற சிக்கல். அப்போ நாம எப்போ அப்போ இதெல்லாம் நம்ம தலைவருக்கு தெரியாது. இதெல்லாம் நம்மளாம் நானும் தோழர் அறிவு நம்மளாம் வெளிப்படையா பேசக்கூடியாது. நம்மள யாரும் குறைத்து மதிப்பிட்டு பேச வேண்டிய தேவையில்லை. நமக்கு நடக்கிற உண்மையை சொல்றோம். அப்போ வளர்ந்து வரும் சமூகம், வளர்ந்து வரும் அரசியல் எதை பார்த்து நம்மளோட அந்நியமாய் வருவான், நெருக்கமா வருவான். இங்க போனா நம்ம இப்படி லிப்ட் ஆகி வருவோம், நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகும் அப்படின்னா தானே வருவான். இங்க போனா நம்மையே சுரண்டுவாங்க அப்படின்னு சொன்னா யாரு வருவா? அந்த நிலைப்பாடு இருக்குது, அந்த நிலைப்பாடு இருக்கு. அந்த இதெல்லாம் கூட நம்ம சரி பண்ண வேண்டிய தேவை கட்டாயம் நமக்கு இருக்கு. நம்ம தலைவரே சொல்லி இருப்பாரு, தேவையை உணராமல் போராட முடியாது, போராட தெரியாமல் நீ வாழ முடியாது. போராட நமக்கு தெரியுது, அதுல எப்படி நம்ம போராட்டம் எடுக்கணும், எந்த போராட்டத்தை எடுக்கணும், எதை வேகமா எடுக்கணும், எது ஸ்லோவா எடுக்கணும்ன்றது கட்டமைப்பு தெரியாம இருக்கும். நம்மள எல்லாம் என்ன பாக்குறான், காக்கை கூட்டம் மாதிரி பாக்குறான். ஒரு விபத்தாச்சுன்னா, காக்கை இறந்து போச்சுன்னா உடனே ஒரு 10 காக்கா கத்தும், அது பாட்டு கத்தும், ஒப்பாரி ஓலம் வைக்கும், அதன் பிறகு 10 நிமிடம் கழிச்சு போயிடும். அதே நிலைப்பாடுதான் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இன்றைய வரைக்கும் அதே நிலையில் கிடக்கிறார். இவர்களை எப்படி வேணாலும் ஓடிச்சிடலாம், எப்படி வேணா தள்ளி விட்டுலாம், எப்படி வேணா அச்சம். இடையூறுக்கு மன்னிக்கவும், அனைவரையும் பேச வச்சுட்டு நிறைவு செய்வோம்னா மீண்டும் சரிமா சரிமா. அனைத்து தோழர்கள் அன்பு தோழர் சொல்லுங்கண்ணா, ஏதோ சொல்ல வராது. மாவட்ட செயலாளர் அறிவுநம்பி அவர்கள் மிக சிறந்த கருத்தினை வழங்கி என்னை இவ்வளவு தூரம் பேச வச்சிருக்கு. நன்றி நன்றி. இந்த இணைப்பில் என்னை இணைத்ததுக்கு நான் இணைப்பை பாதியிலேயே பேச நிறுத்துறதுக்கும் தவறுனா அது நான் எப்பயுமே செய்ய மாட்டேன். அதிகமாயிடுச்சு, அதனால எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க, எல்லாருக்கும் வாய்ப்பு. இப்போ விவோ V2 அண்ணா உங்க நேம் இல்ல, ஆனா நான் அவங்களுக்கு ஆன் பண்ணி பின் போட்டு விட்டுறேன், பேசிடுங்க. அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் ஆகலையா? இப்ப ஆகும், பேசுங்கண்ணா. அண்ணா வணக்கண்ணா. வணக்கம் அண்ணா. வணக்கண்ணா. உங்க பெயரும் மாவட்டமும் சொல்லுங்க. என்னோட பேர் இளையதாசனா, கடலூர் மாவட்டம் நெல்லிகுப்பம் 19/3 காமராஜ் நகர்ண்ணா. சூப்பர்ப்பா, வாழ்த்துக்கள்ப்பா. சிறப்பு சிறப்பு. முதல் இந்த ஜூம் வீடியோல சொல்லுங்கண்ணா, சொல்லுங்க. இந்த முதல் ஜூம் வீடியோல தெக்க தெளிவா மக்களுக்கு எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி கரெக்டா கருத்தா சொன்னீங்கண்ணா. இதுல நான் கலந்து கொண்டதுக்கு மிக்க மகிழ்ச்சி. அடுத்த தோழர் புஷ்பராஜ் BA LLB. நீங்க பேசுங்க. அன்மியூட் ஆகுங்க. அன்மியூட் பண்ணுங்க. அண்ணா வணக்கண்ணா. வணக்கம் வணக்கம். என் பேர் புஷ்பராஜ்ண்ணா, பெரிய காங்கப்பம். தெரியுதுப்பா. ரொம்ப சந்தோஷம் நான் உங்க கூட பேசுறது. நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ஜூம் மீட்டிங் வரேன். ஓகே, நான் இவ்வளவு நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணிருந்தேன். நன்றிப்பா. நன்றி.
அடுத்து விவோ V2 நேம் போட்டு வாங்கண்ணா. அன்மியூட் பண்ணுங்க. அடுத்து தோழர் யாராவது பேசுறீங்களாண்ணா? ஹலோ, பேச விருப்பம் இருக்கா? அன்மியூட் ஆகும் எல்லாருக்குமே. ராஜு கணேஷ். ஓகேண்ணா. அம்பேத்கர் அண்ணா உங்களையும் பேச வைக்கிறேண்ணா. ஃபர்ஸ்ட் ராஜு கணேஷ் பாத்துட்டேன். ராஜீவ் கணேஷ் அவர் பேசுனதுக்கு அப்புறம் நான் பேசுறேன். பேசுங்க. அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கண்ணா. அண்ணா வடக்கு மாவட்ட செயலர் அண்ணா வணக்கம். நன்றி நன்றி, வணக்கம்ப்பா. கணேஷ் சொல்லுப்பா. உங்களுடைய கருத்து ஏதோ முழுசா கேட்டுனாருதான். தற்சமயம் எங்க ஊர்ல கரண்ட் இல்லைங்கச்சுன்னா புகை இருட்டுல இருக்கிற ஒய்ஃப் வந்து எனக்கு வந்து செல்போன் லைட் அடிச்சு பாத்து. சரிப்பா. அந்த அளவுக்கு உங்களுடைய கருத்து முன்வாங்கி ஃபுல்லா கேட்டுருங்க. மேற்பட்டு தான் சாப்பிடவே போகணும். சரிப்பா. வேலைக்கு போயிட்டு வரதுல இருந்து அந்த 8 மணி எப்ப ஆகும்னு அன்னைக்காக காத்துட்டு இருந்தான். நான் நம்ம கொஞ்சம் காலதாமதப்படுத்த எனக்கு கொஞ்சம் தெரியாதனால மிஸ்டேக் பண்ணிட்டேன். சாரிப்பா. சரிங்கண்ணா. இந்த வடக்கு மாவட்டத்துல வந்து ஒவ்வொரு கிராமத்திலும் சென்று எல்லா இளைஞர்களும் புதிய முகாம் கட்டமைச்சு இந்த முகாம் கட்டமைப்பு மூலம் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து எங்க அண்ணா அவர்களுக்கு முதலில் வந்து நன்றி தெரிவிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அண்ணா கிராம ஒன்றியம், பண்ருட்டி ஒன்றியம், நெல்லிக்குப்ப நகரம், பண்ருட்டி நகரம் எல்லாம் பண்ண நெக்ஸ்ட். அதுதான் மழைனால நம்ம இது பண்ணு அடுத்து போட்டு மாலை போட்டு. சரிங்கண்ணா. ஓகே அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா. தம்பி அம்பேத் வந்து என்ன பேசணும் அவருக்காக ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கீங்க. ஆனா ஜேபிஎம்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேசுனதுல இருந்து நான் கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா, மாநில சுயாட்சி மாநாடு மாநாட்டுக்கும் தேசங்கப்ப மாநாட்டுக்கும் அதுக்கப்புறம் இப்ப வெள்ளும் ஜனநாயக மாநாடு, இந்த 4 மாநாட்டுக்குள்ள கனெக்டிவிட்டியை பத்தி பேசுனீங்கல்ல, அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்குள்ள விஷயங்களை நான் இப்பதான் கத்துக்கிட்டேன். நீங்க சொல்லிதான் அதுக்கான விஷயங்கள் தலைவருக்கோ எவ்வளவு எந்த அளவுக்கு யோசிச்சிருக்காரு அப்படின்றத நீங்க சொல்லிதான் நான் கத்துக்கிட்டேன். அது இப்பதான் அதோட வேல்யூ எனக்கு புரியுது. அதனால இன்னைக்கு வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா லேர்னிங்ன்றது கத்துக்கிறதுன்றது ரொம்ப எவ்வளவு இம்பார்ட்டன்றத ஸ்பீச் பார்த்துதான் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கௌதம புத்தர காலத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மௌரிய பேரரசு காலத்துல இருந்து அதுக்கப்புறம் இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷன் எவ்வளவு அதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு போயிட்டு வெள்ளும் ஜனநாயக மாநாட்டுக்கு வரையும் முடிச்சிருக்கீங்க. இவ்வளவு விஷயங்களும் நீங்க பேசியிருக்கீங்க. அது ரொம்ப எங்களுக்கு அரசியல்ல நாங்க நெக்ஸ்ட் அடுத்த கட்டத்துக்கு வளர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்போதுமே உங்க கூட நாங்க பயணிச்சுட்டே இருப்போம். நாங்க இருக்கிற நீங்க எதுக்கும் தோலாதீங்க, கவலைப்படாதீங்க. எங்க உயிர் இருக்கு உங்களை காப்பாத்துறதுக்கு. நீங்க எதுவும் பயப்படாதீங்க. உங்களுக்கு எவ்வளவு விஷயத்துக்கு நாங்க தம்பிங்க, நாங்க பின்னாடி இருக்கோம். கண்டிப்பா வெல்லும் ஜனநாயகம். கடலூர்ல காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதின்னு ஒரு தொகுதி இருக்கு. அதுக்கப்புறம் பண்ருட்டி தொகுதியை நம்ம ஈஸியா ஜெயிக்கணும். அதுக்கான வழிவகையை நம்ம வகுத்துட்டு இருக்கோம். கடலூர் மாவட்டத்துல 2 தொகுதி நம்ம கை போட்டுறோம். அடுத்த 26 சட்டமன்ற தேர்தலில் ஐடியாலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்த்துக்கள். சூப்பரா தம்பி. சிறப்புனா அடுத்தது பேசணும். ராஜு கணேஷனா அடுத்தது அமைதியா இருங்க. லைவ்ல பாருங்க. அடுத்து தோழர்கள் பேசுறீங்களானா யாராவது? ரேணுகா சொல்லுங்கண்ணா. முதல்ல இனியவன் பேசட்டும், அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் பிரதர். வணக்கம். திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டம் வந்தவாசி நகர செயலர் இனியவன் பேசுறேன். சொல்லுங்க. வணக்கம். அண்ணன் வந்து எனக்கு வந்து ஒரு விஷயத்துல எனக்கு வந்து நீங்க உங்களை பார்த்து நான் ஒரு விஷயம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். எதுன்னு பாத்தீங்கன்னா
குறைஞ்சது 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்க மாவட்டத்துல செய்யாறு பக்கத்துல குளிர்பாக வில்லேஜ்ல தம்பி வெங்கடேசன் ஜாதி வரியில படுகொலை செய்யப்பட்டார். அந்த படுகொலைக்கு கண்டன பொதுக்கூட்டத்துக்கு தலைவர் எழுச்சி தமிழ் வந்திருந்தாரு அன்னைக்கு. அந்த நிகழ்ச்சிக்கு அந்த கண்டன பொதுக்கூட்டத்துக்கு நீங்க வந்திருந்தீங்க. ஆமா, வந்திருந்தேன். அப்போ ஒரு விஷயத்தை யோசித்தேன். ஒரு தலைமை மாநில நிகழ்ச்சியா இருந்தா எல்லாரும் வருவாங்க, ஒரு மாவட்ட நிகழ்ச்சியா தான் எல்லாம் போவாங்க. இது சாதாரண ஒரு பகுதி, ஒரு தொகுதியில நடந்த பிரச்சனை. இதுக்கு கடலூர்ல இருந்து அந்த மாவட்டத்துக்கு இங்க வராங்க. அப்போ நம்மளும் வந்து எல்லா மாவட்டத்துக்கும் பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தலைவர் எங்கெல்லாம் வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துறோம், குறைஞ்சபட்சம் நாங்க அந்த அதுக்கு வந்து கலந்துக்கிறதுக்கு கலந்துக்கணும் இருக்கேன். அதுக்கு வந்து முதல் காரணம் நீங்க தான். அதுக்கு இந்த டைம்ல உங்களுக்கு வந்து நன்றி சொல்றேன். எங்களுக்கு நன்றி. அப்புறம் தலைவரோட எண்ணங்களை, அவரோட எண்ணங்களை நீங்க செயல் வடிவில கொண்டு வரீங்க. அது எங்களுக்கெல்லாம் உங்களை பின்தொடர எங்களை மாதிரி அடுத்த கருத்துல இருக்கலாம் ஒரு உந்துதலா இருக்கு. இதை நீங்க மென்மேலும் இன்னும் வளர்ச்சி பாதையில கொண்டு போனோம். அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த நாங்க வந்தவாசி நகரத்துல பாத்தீங்கன்னா விளம்பரம் எழுதியிருக்கோம், சுக விளம்பரம். இப்போ 50 பேர் டிஷர்ட் ரெடி பண்ணிருக்கேன் வந்தவாசி நகரத்துல. லோகோ எல்லாம் போட்டு வெல்லும் தலைவர் சொன்னாங்களா, அதெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இதை வந்து இந்த வெல்லும் ஜனநாயக மாநாட்டுல வந்து நம்ம பெருமளவுல கலந்துக்கணும். இப்ப நீங்க அண்ணன் கருத்தெல்லாம் சொன்னீங்க, அதெல்லாம் கேட்டு உள்வாங்கிக்கணும். அது போல இன்னும் ஆளுமையிலோட கருத்தெல்லாம் உள்வாங்கிட்டு மாநாட்டை பெருந்தெல்லாம் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். ஜனங்க பொதுமக்களை கொண்டு வரணும். நம்மளோட குடும்பமா வரணும். கட்சி நிர்வாகி மட்டும் இல்லாம இப்போ நான் இருக்கேன்னா என் வீட்டுல என் மனைவி பிள்ளைங்க அது மாதிரி எல்லாரையும் வரணும். அது மாதிரி ஒவ்வொரு கட்சிக்காரனும் ஒரு கட்சிக்காரனும் அவங்க வீட்டுல கூட்டுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க 5000 பேரை ஒவ்வொரு முகாம் நிர்வாக குழு சம்பந்தப்பட்டங்க, செயலாளர், பொருளாளர், துணை செயலாளர், செயற்குழுத்தர், அப்படி 5000 பேரை திரட்டி அந்த புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிச்சுட்டு அது மிகப்பெரிய அளவுல வந்து புரட்சி உண்டு பண்ணிக்குது நம்ம கட்சிக்குள்ளவே. அது அடுத்த லெவலுக்கு நம்மளும் செய்யணும். அவங்களால செய்ய முடியல, நம்ம மாவட்டத்தையும் செய்யணும் அப்படின்ற ஒரு அவங்களுக்கு ஒரு எண்ணமும் நாங்களும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப இருக்கிற புதிய மாவட்ட செயலர்ல நம்மள நீங்க அது மாதிரி பண்ணல, நம்மளும் செய்யணும் அப்படின்ற அந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க. உங்களோட பணி மென்மேலும் சிறக்கணும். அதுக்கு என்னுடைய மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் சகோதரி ரேணுகா அவர்களுக்கு தொடர்ந்து இந்த முயற்சி அவங்க எடுக்கிறாங்க. அவங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் வாழ்த்துக்கள் சொன்னாலும் பத்தாது. ஏன்னா ஒரு இந்த சமூகத்துல ஒரு அவங்க பெண்ணா இருந்துன்னு மிகப்பெரிய லெவல்ல இதை கையில எடுத்திருக்காங்க. இதுக்கு நம்மளால ஆன அனைத்து உதவிகளையும் செய்யணும். அதுக்கு இன்னைக்குதான் நீங்க இன்னைக்குதான் வந்து நானே ஒரு 2 நாளா வந்திருக்கேன். அதுல நீங்க இன்னைக்குதான் வந்து அதிக பேர் கலந்துருக்காங்க ஜூம் மீட்டிங்ல. அதுவும் எனக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்குது. இந்த தருணத்துல எனக்கு இந்த வாய்ப்பு வழங்கிய சகோதரர் ரேணுகா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை அட்வான்ஸா தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. ஆனந்த் ராஜ் அண்ணா பேசுங்கண்ணா. அண்ணா நீங்க வந்ததுனால நிறைய பேர் பேசணும்னு ஆசைப்படுறாங்க. நான் பேசாம அனுப்பக்கூடாது. பேசிட்டு வாங்க, பேசாதீங்க, எவ்வளவு நேரமும் பரவாயில்ல. வணக்கண்ணா. வணக்கம். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் விழமங்கலம்ண்ணா. ஆனந்தராஜ் உங்களுக்கு போன் பண்ணியிருந்தேன். வணக்கம் பிரதர். நீங்க சொன்ன என்னோட கருத்துக்கள் வந்து நம்மளுடைய செயல்பாட்டுகள் அடுத்து தூண்டுற விதமா இருக்கு. இப்ப நான் ஃபேமிலியோட தான் உட்காந்து பாத்துட்டு இருந்தேன். இப்ப அவங்க லைவ்ல பாக்குறதுன்றதுக்காக அது வேணான்ட்டாங்க. நான் குடும்ப அரசியல்ன்றது வேற, குடும்பத்துல அரசியலை செஞ்சு கொண்டு போறதுன்றது வேற. அந்த மாதிரி குடும்பத்தை அரசியலை கொண்டு போறோம். மாற்று சமூகமோ மாற்று கட்சியினரையோ நான் வந்து இந்த ரேணுகா சிஸ்டர் உங்களுக்கு வந்து நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மாற்று கட்சியினரும் மாற்று சமூகமும் நம்மளுடைய திருமாப்பட்டறை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன். ஒரு 4 பேருக்கு நான் அதை ஷேர் பண்ணணும். ஒரு தோழர் உங்களுக்கு ஒரு பதிவை நான் செஞ்சுக்கிறேன். சமூகம் என்பது நமது கட்சி கிடையாது. நம்ம சாதி பார்க்க கூடாது. அந்த மாற்று சமூகம் என்ற வார்த்தையை நீங்க தவிர்த்து விடுங்க. சொல்லல, நான் சொல்ற கருத்தை மட்டும் உள்வாங்கிக்கோங்க. நம்ம யாரா இருந்தாலுமே மனிதரா நல்ல மனிதர்களை நம்ம கட்சிக்கு அக்செப்ட் பண்ணிக்கணும். நல்லவர்கள் இல்லாமல் அவர்கள் மனதில் வந்து ஏதோ ஒரு தீய எண்ணமோ ஒருத்தவங்க அடுத்தவங்களுக்கு வந்து பாசிச போக்கு இருக்கிற மனிதர்களை நம்ம தவிர்த்து விடுவோம். அவ்வளவுதான். சாதி என்பது நம்மளுக்கு கிடையாது. அந்த ஒரு சிந்தனையை மட்டும் அனைத்து தோழர்களும் மனசுல வச்சுக்கோங்க.
அத வச்சுக்கிட்டு நம்ம அடுத்தது இல்ல யாராவது தோழர் ஒண்ணு இல்ல, அது இல்ல ஒரு தோழர், சாதின்றது நம்ம கிடையாது. நம்ம தலைவர் கொள்கைப்படி நம்ம பயணிக்கிறோன்றதுக்காக நான் அந்த கருத்து மற்றவங்களுக்கும் நம்ம அது கொண்டு போய் அது சேர்க்கணும். அந்த அது வெல்லும் ஜனநாயக அழைப்பு வந்துட்டு தானே மாநாட்டிற்கு இருக்கும். எல்லா சமூகத்தவரும் பேசிக்கொண்டுதான் இருக்காரு. நான் என்ன சமூகம், நீங்க என்ன சமூகம்னு எனக்கு தெரியாது. அதனால வந்து சமூகம் என்பது நான் அந்த மாதிரி சரி மன்னிக்கும் தமிழ் நண்பன் அவர் என்ன சொல்றாருன்னா அனைவரும் அனைவருக்கும் கேட்கணும்னு சொல்றாரு. வேற ஒண்ணும் இல்ல, சொல்ல. புரியுது. ஒரு பொது இடத்துல நம்ம வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்த கூடாதுன்னு அறிவுரை சொன்னேன். தமிழன்பன் ஆளப்பட்ட அண்ணா, நீங்க பேசுங்கண்ணா. அண்ணா பேசணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கண்ணா. அண்ணா உங்களதான் போட்டிருக்கேன், வாழப்பட்டு தமிழ் நண்பன் பேசுங்க. அப்படின்னா ஐயன் நீங்க பேசுங்க. ஓப்போ நீங்க பேசுங்க. ஓப்போ பேசுங்க. பேசுங்க. ஹலோ பேசுங்க. ஹலோ கேக்குது பேசுங்க அண்ணா. வணக்கண்ணா. வணக்கம்ப்பா. ஹலோ, நான் வந்து கடலூர் வடக்கு மாவட்டம் அண்ணா கிராம ஒன்றியத்திலிருந்து பேசுறேன்னா லட்சுமணன். சரிங்க சொல்லுங்க. இந்த இணையதளம் மூலம் இணைந்திருக்கின்ற எனது உயிர் விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நான் ஒண்ணே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன்னா, சொல்லுங்க. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டியது தலைவரோட கொள்கையா இருக்கு. அதன்படி இப்போ சனாதனம் வெல்லும் மாநாடு திருச்சியில நடக்க இருக்கிறது. அந்த திருச்சி மாநாடு சாதாரண திருச்சி மாநாடா இருக்கக்கூடாது. ஹலோ, திருச்சி மாநாடு சாதாரண திருச்சி மாநாடா இருக்கக்கூடாது. அது உலக அளவுல பெரிய மாநாடா மாறணும். அதுக்காக விடுதலை சிறுத்தைகள் அனைவரும் கண்டிப்பாக விடுதலை சிறுத்தைகள் அனைவரும் கடமையோடும் உணர்வோடும் அண்ணனோட கோரிக்கைகளை முன்னெடுத்து செல்லணும். அதே மாதிரி அண்ணா, நீங்க வந்த பிறகுதான் இளைஞர் எல்லாமே ரொம்ப எழுச்சியா இருக்காங்க. கடலூர் மாவட்டமே எழுச்சியா இருக்கு. அது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எங்க ஊர்ல இருக்கிற முகாம் கூட இப்ப சிறப்பா நடந்துன்னு இருக்கு. எங்க ஊர்ல முகாம் எல்லாம் வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு நாங்க எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கோம். ஆனா நீங்க வந்த பிறகு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. நாங்க உற்சாகமா வேலை செய்யறோம். அதே மாதிரி இந்த வாக்கு சேகரிப்பெல்லாம் சிறப்பா நடந்துன்னு இருக்குது எங்க ஊர்ல. எங்க ஊர் மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்க எல்லா கிராமங்கள்லயும் சிறப்பா நடந்திருக்குன்னா, தலைவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அந்த வாக்கை நாங்க கண்டிப்பா உறுதியா அளிப்போம். நன்றி. உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றிப்பா. தோழி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மேடம். நன்றி. ரொம்ப நன்றி மேடம், கனெக்ஷன் கொடுத்ததுக்கு. அசோக் அம்பேத் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கண்ணா. தோழர்கள் பேச விரும்புவோர் வந்து லைன்ல இருந்துட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்க டைம் வேஸ்ட் ஆகும். கேக்குதா? பேசுங்கண்ணா. ஃபர்ஸ்ட் நீங்க பேசுங்க. எப்படி கேக்குது? பேசுங்கண்ணா. நான் பின் போட்டுட்டேன், நீங்க கை காட்ட வேணாம். பின் போட்டுட்டேன். பேசுங்க. இப்போ சாம்சங் SME 1357 பேசுங்கண்ணா. லைன்ல தான் இருக்கீங்க. பேசுங்க எல்லாரும். அந்த உங்கள ஷர்ட் நேம் என்னன்னா லைன்ல தான் இருக்கீங்க. நீங்க பேசுங்க. பண்ருட்டி ஐயன் பேச சொல்லுங்க. பண்ருட்டி ஐயன் பேசுங்கண்ணா. ரகுநீதி தோழர் நீங்களாவது பேசுங்க. வணக்கண்ணா. வணக்கம். நீங்க பேசுறது கேக்குது. கண்டினியூவா பேசுங்க. எல்லாரும் பேசுறது தெளிவா கேக்குதுன்னா அவங்க வந்து வழி விட்டு அடுத்தவங்களுக்கு வழி விட்டு பேசுங்க. அசோக் அம்பேத் பேசுங்க. இணைப்புல உள்ள அனைத்து தோழர்களுக்கும் நன்றி. இப்ப இத்தனை அமர்வு இங்க தொடர்ந்து 44 அமர்வு நடந்திருக்கு. ஆனா இந்த 44 அமர்வுல சிறப்பான அமர்வுன்னு பாத்தீங்கன்னா இந்த அமர்வு தான். ஏன்னா இந்த அமர்வுல லட்சிய பொருளை கலந்து கொண்டிருக்கிறார்.
எப்பவுமே இளைஞர்கள்னாலே அது அண்ணன் தான். கடலூர் மாவட்டத்துல வடக்கு மாவட்ட செயலாளரா அண்ணனை தலைவர் வாய்ப்பு கொடுத்ததுல இருந்து தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் பட்டாளம் வந்து அண்ணனை டெய்லியும் பார்த்து அவர்கிட்ட அவங்க கருத்தை பதிவு செய்து தொடர்ந்து கட்சியில செஞ்ச முகாம் மறுசீரமைப்பு, அப்புறம் வந்து கட்சியில வந்து வேர்கள் பார்த்தா முகாம் தான், அந்த முகாமில் இருக்கிறவங்க அனைவரையும் கௌரவிக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடுன்றதுல இந்தியாவிலே எந்த கட்சியிலையும் செய்யாத ஒரு சாதனைய அண்ணா செஞ்சிருந்தாங்க. ஒவ்வொரு முகாம் செயலாளரையும் கௌரவிக்கும் விதமா அவங்களுக்கு சால்வை அணிவிச்சு ஒவ்வொருவரும் புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்க நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தாரு. சிறப்பா தமிழ்நாட்டுல எந்த கட்சியிலையும் இது வரைக்கும் செஞ்சதில்லை. அதே மாதிரி இந்தியாவிலையும் எந்த கட்சியிலையும் முகாம்ல ஒரு கிளை செயலாளர் இருக்கிறவங்களுக்கு சரியான நம்ம ஒரு ஜனநாயகமா நடந்துக்கணும்ன்றதுனால அது செஞ்சு காட்டினதுல அண்ணன் தான் ஃபர்ஸ்ட். அது வரலாறு. கடலூர் மாவட்டம்னாலே வரலாறுக்கு சிறப்பு போன ஒரு ஊரு. அதுல பாத்தீங்கன்னா எப்பவும் வரலாறுனா கடலூர்ல விசிகா நீங்க எடுத்தீங்கன்னா அதுல அண்ணன் தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா தலைவர் என்ன சொல்றாரோ, தலைவர் சொல்ற ஒவ்வொரு இதையும் செயல்முறைப்படுத்தி தலைவர் செஞ்சதுல 1% நம்ம அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிற ஒரு இப்ப இல்ல எப்பவுமே முன்மாதிரியா வந்து அண்ணன் இருப்பாரு தலைவருக்கு ஈடா. அமர்வுல பங்கேற்றுள்ள அனைத்து தோழர்களுக்கு நன்றி. அண்ணன் வந்ததால இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. இனி வர அமர்வுல அண்ணன் திருப்பியும் கலந்துக்கணும். இதோட அதிக இளைஞர்கள் இந்த அமர்வுல கலந்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. அடுத்த தோழர் செம்பியம் நீலமேகம். நல்ல பேரு பாரு, செம்பியன் நீலமேகம். ஆமா, ஹலோ அனைவருக்கும் ஜெய்பீம்ண்ணா. கேக்குதுங்களா? கேக்குது. தோழருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ரேணுகா உங்களுக்கு. நன்றிண்ணா, நன்றி. நான் வந்து திருவள்ளூர் கிழக்குல இருந்து பேசுறேன். திருவள்ளூர் கிழக்கு நீலமேகம் அவங்க தலைமையில அலுவலக சந்திச்சதுல வந்து எனக்கு மகிழ்ச்சியா இருக்குது. ஹலோ கேக்குதுங்களா? சரிங்கண்ணா, அடுத்த தோழருக்கு வழிவிட்டு சரிம்மா. அனைவரும் பேசுவோம். சுரேபாவலன் ஆனா உங்க தொகுதியோட இளஞ்சிறுத்தை இணைஞ்சிருக்காங்க. சுரேபாவலன் பேசுப்பா. இன்றைய திருமாப்பட்டத்தின் 44வது தொடர் கருத்தமர்வில் சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்து வழங்கிய போராளி வழக்கறிஞர் மு அரிவுடைநம்பி அவர்களுக்கு சார்பாகவும் கடலூர் தெற்கு மாவட்ட சமூக ஊடக மைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக நன்றியை நன்றிப்பா. அடுத்து புருஷோத்தமன் ஏகாம்பரம். அண்ணா நீங்க பேசலாம். குணசீலன் நீங்களே பேசுங்க. குணசீலன் பேசுங்களா தோழர்? பேசுங்க. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். எழுச்சி தமிழர் பட்டறையில் கலந்துரையாடும் சிறுத்தைகள் அனைவரும் வரலாற்று சிறப்புமிக்க கடலூரில் சிறுத்தைகளின் கோட்டையான கடலூரில் அண்ணன் தமிழ்நாடு மட்டுமல்லாத சமூக அரசியலை பேசக்கூடிய ஒப்பற்ற தலைவன் எழுச்சி தமிழர் அவர்களின் நம்பிக்கையை பெற்ற கடலூரின் சிறந்த ஆளுமை அறிவுடைநம்பி அண்ணன் வழக்கறிஞர் அவர்களுக்கு வணக்கம். நான் பேசுவதில் ஏதாவது பிழை இருந்தா மன்னிக்கவும். முதல் முறையாக சிறப்பா பேசுங்க. இது பற்றை தானே, இது பற்றை நம்ம வளர்த்துறதுக்கு தான். நம்ம தோழர்களுமே வந்து இதுல இணைஞ்சு வந்து பயிற்சி பெற்றுக்கோங்க. நன்றிண்ணா. எழுச்சி தமிழர் அவர்களின் நம்பிக்கையை பெற்ற அண்ணன் அறிவுடைநம்பி அவர்கள் கடலூர் சிறுத்தைகளை
மிகவும் சிறப்பான முறையில் கருத்தியல் ரீதியாக அண்ணன் வந்து ஒரு சிறந்த களப்போராளி. அண்ணன் வந்து முன்பிருந்த காலத்தை விட இப்ப இருக்கும் காலத்தில் அண்ணன் செல்லாவிட்டாலும் அண்ணனின் நமது கட்சியை சார்ந்த தோழர்கள் அண்ணன் பேசுவதற்கு முன், அண்ணன் செல்வதற்கு முன் அண்ணன் வைக்கக்கூடிய கருத்துக்களை முன்பாகவே சென்று களத்தில் ஆய்வு செய்து பிரச்சனைகளை ஒரு சுமூகமான முடிவுக்கு கொண்டு செல்லும் அளவிற்கு கருத்தியல் ரீதியாக அனைவரையும் ஒன்று திரட்டி இருக்கிறார். அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் அண்ணா. நன்றிப்பா, நன்றி. 2024 ஜனநாயகம் வெல்வோம். வெல்வோம். எழுச்சி தமிழர் நினைக்கிறாங்க. செப்டம்பர் 23 எழுச்சி தமிழர் அவர்களின் அனைத்தையும் சிறப்பாக மேற்கொண்டு ஜனநாயகத்தை நிச்சயம் உரையாட முனைப்பெடுத்த சகோதரி மு ரேணுகா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மற்றும் இதர தோழர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றிண்ணா. அடுத்த தோழர் பன்ருட்டி அண்ணா, நீங்க பேசுங்க. அவங்க நேம் தெரியல, நீங்க பேசுங்க. இனிப்புலதான் இருக்கீங்க, பேசுங்க. அடுத்தது பட்டணம் மணி ஐயா, உங்களோட முன்னோடி சிற்கை அண்ணா இருக்காங்கன்னா அவரு இணைஞ்சிருக்காரு, அவரும் பேசணும். பிறகு விடுதலை சிறுத்தைகளின் முன்னாள் தலைவர் அயன் 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 உங்களதான் பேச சொல்றாங்க. அவரை பேச பேசுங்க. நான் பேசுங்க. என்னுடைய பேஸ் மட்டும் தான் வச்சிருக்கேன். மாசி தமிழரசம்மா, நான் பேசலாமா? தமிழரசன் பேசுங்கண்ணா. பேசலாங்களா? ஓகே, அன்பார்ந்த திருமாப்பட்டறையின் ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரி ரேணுகா அவர்களே, கடலூர் மாவட்ட செயலாளர் அண்ணன் அறிவுடைநம்பி அவர்களே, நமது மண்ணின் மைந்த அண்ணன் பாவலன் அவர்களே, பாஸ்போர்ட் சுரேஷ் வல்லவன் அவர்களே, நீலமேகம் அவர்களே, புஷ்பராஜ் அவர்களே, புருஷோத்தமன் அவர்களே, தமிழ் வல்லவன் அவர்களே, இடியவன் அவர்களே, புறா பாவலன் அவர்களே, தமிழ் வல்லவன் அவர்களே, நெல்லிக்குப்பம் நவாஸ் அவர்களே, அம்பேத் அவர்களே, ராமகிருஷ்ணன் அவர்களே, மூத்தவர் ஐயா மணி அவர்களே, அரியலூர் மாவட்ட தெற்கு ஒன்றியம் சு மணிகண்டன் அவர்களே, அசோக் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பாக கருத்துரை வழங்கிய அண்ணன் அறிவுடைநம்பி வழக்கறிஞர் அவர்களுக்கும் அண்ணன் பாவலன் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களை போன்ற வளரும் சமூக ஊடக பொறுப்பாளர் சிறுத்தைகளுக்கு மிகவும் வழிகாட்டியாக இருக்கிற முன்னணி பொறுப்பாளர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தோழர் சகோதரி ரேணுகாவுக்கு எனது பிறந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அடுத்து அரியலூர் மாவட்டம் தூங்கிட்டு இருக்காங்க. வேணாம், அண்ணா பன்ருட்டி அண்ணா, உங்களதான் பேச சொல்லிட்டு இருக்கேன் அப்பையில இருந்து, நீங்க பேசவே மாட்டீங்க. அப்புறம் நான் வாய்ப்பு கொடுக்காதப்ப வந்து பேசுறீங்க. பேசுங்க, இப்போ அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நேரம் போயிட்டு இருக்கு, எல்லாரும் காத்துக்கிட்டாங்க. நெல்லிக்குப்பம் நவாஸ், நீங்க பேசுங்க. நெல்லிக்குப்பம் நவாஸ் அண்ணா பேசுங்கண்ணா. நவாஸ் அண்ணா கனெக்ட் ஆகலன்னு நினைக்கிறேன். கனெக்ட் ஆயிருக்கு, நான் பேசுங்க. சமத்துவ குரல் புரட்சியாளர் பேசுங்க. தம்பி பேசுப்பா, அன்மியூட் பண்ணிட்டு.
அடக்க நினைத்தவனை தன் அறிவால் அடக்கியவர், ஒழிக்க நினைத்தவனை தன் ஒழுக்கத்தால் ஒழித்தவர், தாழ்த்தப்பட்டவனை தரணி ஆளச் செய்தவர், சாதி பேத கொடுமைகளை சுட்டெரிக்க உதித்த நீலச்சூரியன், நம்மையெல்லாம் மனிதர்களாக தலைநிமிர வைத்த நமது மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கை வழி நின்று நம்மை வழிநடத்தி வாழ்கின்ற தலைமுறையின் வசந்த காலம், வருங்கால இளைஞர்களின் வரலாற்று நாயகன், சேரியில் பூத்த கருப்பு மலர் கரைபடியாக்காரங்களின் சொந்தக்காரர், அங்கனூர் பெத்தெடுத்த தங்க மகன், அன்பு தோழி கண்ட கதாநாயகன், ஈழம் துயர்கண்டு இன்னுயிரை திறக்க துணிந்த போராளி, எழுச்சி தமிழர் அவர்களின் வழி நின்று சமூக களத்திலும் சமூக ஊடக தளத்திலும் வழி நின்று சாலாட்டி கொண்டிருக்கும் விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் மற்றும் கடலூர் மண்ணின் மைந்தர் லட்சிய போராளி அண்ணன் வழக்கறிஞர் மு அறிவுடைநம்பி அவர்களுக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எழுச்சி தமிழர் அவர்கள் டிசம்பர் 23 திருச்சி வெல்லும் ஜனநாயக மாநாடை அறிவிப்பு செய்திருக்கிறார். என்னவென்று கேட்டால், எளிய மக்கள் கூறுவது, அமெரிக்காவின் குடியரசுத் தலைவராக இருந்த ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் கூறியதுதான். அதாவது ஆபிரகாம் லிங்கன் என்ன சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தால், மக்களுக்காக மக்களே நடத்தும் அரசு ஜனநாயகம் என்று ஒரு விளக்கத்தை வைத்திருப்பார். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த ஜனநாயக முறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஏன் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த ஜனநாயக முறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று பார்த்தால், புரட்சியாளர் அம்பேத்கர் கட்டமைக்க நினைத்த ஜனநாயகம் என்பது சமூக ஜனநாயகம். அந்த சமூக ஜனநாயகத்தை கட்டமைப்பதற்காகத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அந்த ஜனநாயகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 1949 நவம்பர் 25 ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். அதாவது நம்முடைய ஜனநாயகம் என்பது வெறும் அரசியல் ஜனநாயகத்தோடு நாம் மனநிறைவு அடைந்துவிடக் கூடாது, அதை சமூக ஜனநாயகமாக உயர்த்த வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் கூறியிருக்கிறார். அந்த முறையில் தான் எழுச்சி தமிழர் அவர்கள் திருச்சியில் வெல்லும் ஜனநாயக மாநாடு என்னும் ஒரு மாநாட்டை அறிவிப்பு செய்திருக்கிறார். அதாவது சமூக ஜனநாயகம் என்பது சக மனிதனை மாண்புடனும் மரியாதையுடனும் நடத்தும் மனப்பாங்குதான் சமூக ஜனநாயகம் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார். எழுச்சி தமிழரின் கரங்களை வலுப்படுத்துவோம், அமைப்பாய் திரள்வோம், அங்கீகாரம் பெறுவோம், அதிகாரம் வெல்வோம், எழுச்சி தமிழர் கரங்களை வலுப்படுத்துவோம், திருச்சியில் அணிதிரள்வோம். எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து தோழர்களுக்கும் நன்றியினை தெரிவித்து ஒரே முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர்ப்பா, வாழ்த்துக்கள்ப்பா. சோசியல் டெமோக்ரஸி பத்தி சூப்பர் வாழ்த்துக்கள். நிறைய படிப்பா. சமூக ஜனநாயகத்தை சூப்பர் நல்லா படிங்க. இல்ல டாக்டருடைய கான்செப்ட் வந்து பக்காவா இன்ஸ்பயர் பண்ணிருக்கேன். வாழ்த்துக்கள். தமிழன்பன் பாலப்பட்டு தம்பிங்களா, நீங்க பாத்துட்டே இருக்கீங்க, பேசணும்னு கேட்டீங்க, பேசுறதுன்னா பேசுங்க, பேசுங்க, அடுத்த வாய்ப்பு இருக்கு. தமிழ் வளவன் வீசிக்கா, தம்பி பேசுப்பா. அவர் அண்ணன் பட்டண மணியண்ணன் இருந்தா அவரை பேச சொல்லுங்க. பட்டண மணியண்ணன் அண்ணா அன்மியூட் பண்ணிட்டீங்களா? கனெக்ட் ஆகலையே. அண்ணா ஆன் பண்றீங்களா? கனெக்ஷன் ப்ராப்ளமா? உங்க கிராமத்துல இருக்கிறதுனால கனெக்ஷன் கிடைக்கல. அடுத்த தோழர்கள் யாரும் பேசுறதுன்னா பேசுறதுன்னா இறுதி உரையா இருக்குது. ஆனா உங்களதான் பேச சொல்றேன், நீங்க பேசவே மாட்டீங்க, கைய மட்டும் தான் காட்டுறீங்க. பேச வேண்டியதா? அப்படியே டான்ஸ் சிக்னல் மட்டும் தான் வருது, பேசவே மாட்டேங்கிறாங்க. அனைவருக்கும் இந்த இணையதளத்தின் மூலம் சூமாப்பில் இணைவது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். வரலாற்று சிறப்பு மிக்க இந்த ஜூம் மீட்டிங்கில் எழுச்சி தமிழரின் ஆணைக்கிணங்க அண்ணன் மாவட்ட செயலாளர் அவர்கள் சிறப்பாக இந்த கடலூர் மாவட்டத்தை சிறப்பான முறையில் வழிநடத்தி வருகிறார். அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஜூம் மீட்டிங்கில் பயிற்சி பெற்றதன் மூலம் இருக்கக்கூடிய தோழமை ரேணுகா அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த வரலாற்று சிறப்பு மிக்க
இந்த கடலூர் மாவட்டத்தில் அனைத்து தோழர்களிடம் நல்ல ஒரு அணுகுமுறையை ஏற்படுத்தி மக்கள் பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் அவர்களுக்கும் இந்த எழுச்சி தமிழின் ஆணைக்கிணங்க நல்ல ஒரு நல்ல ஒரு வாக்காளர் பட்டியல் திட்டத்தை அண்ணன் அவர்கள் அறிவிப்படி அந்த செயல்முறையை சிறப்பாக செய்து நடத்தி கொண்டு வருகிறார். பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. நம்மையெல்லாம் தலைநகரை சேர்ந்த எழுச்சி தமிழர் அவர்கள் ஒரு திருச்சியில் டிசம்பர் 23 இது ஒரு பெரிய வரலாறாக இருக்கக்கூடிய அளவிலே எழுச்சி தமிழர் அவர்கள் திருச்சியை திணறடிப்போம் அடுத்த கட்ட பாய்ச்சல் ஜனநாயக வெல்லும் இந்த மாநாட்டில் அதிக அளவில் தோழர்கள் பங்கேற்க வேண்டும் என்று கடலூர் மாவட்டத்தை சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அத்துடன் இந்த ஜூம் மீட்டிங்கில் இணைவதன் மூலம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிப்பா. இந்த இணைப்பில் இணைந்து இன்று சிறப்பித்த எங்களது கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மு அறிவுடைநம்பி அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை இத்தலத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களின் களப்பணியானது பாராட்டத்தக்கதுன்னா வெகு விரைவில் நீங்க தம்பி சொன்னது போல நம்ம சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றுவதுதான் நமது கடமை. அவர் 2 என்று சொன்னார். பல சட்டமன்றங்கள் இருக்கிறது, பலவற்றையும் நாம் கைப்பற்ற வேண்டும். அமைப்பாய் திரள்வோம், அங்கீகாரம் பெறுவோம், அதிகாரம் வெல்வோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த ஒரு அமர்வை நான் நிறைவு செய்கிறேன். மேலும் ஒரு அமர்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம். நான் உங்கள் மூக்கா ரேணுகா. நன்றி அண்ணா. அனைத்து தோழர்களுக்கும் நன்றி. வெல்லும் ஜனநாயகம், வீழும் சனாதன். இன்று பங்கேற்ற அனைத்து தோழர்களும் நாளையும் பங்கேற்று சிறப்பிக்குமாறு திருமாப்பட்டரின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. வடக்கு மாவட்டத்தின் வாய்ப்புகள் வழங்கப்படும்னா அனைவருமே பேசலாம், அனைவருமே நெறியாளுமையும் பண்ணலாம். நன்றி. நன்றி. ஓகே, அனைவருக்கும்